அருமை குருநாதர் மகாராணி ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சத்குரு சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலேயும் ஆஞ்சநேய சுவாமிகளுடைய ஒரு கிருபையினாலேயும் ராமாயணம் அதாவது யதாசக்தி எவ்வளவு முடியுமோ பார்த்து வரும் 3 நாட்கள். முதல் நாள் ராம நாமத்துடைய குணங்களை பார்த்தோம். முதல்ல நாமமா இல்லைன்னா நாமத்தை கொண்ட பகவானான இறைவனா அப்படின்னு பார்த்தா முதல்ல நாமம் தான். நம்ம வாழ்க்கையில பகவான் வரணும் அப்படின்னா முதல்ல பகவானுடைய நாமம்னா பகவானுடைய பெயர் அது முதல்ல நம்ம நாக்குல வந்தாதான் இறைவன் நம்ம ஹிருதயத்துல வரதுக்கு தயாரா இருக்கான். அதனால துளசிதாசர் விளையாட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், நாமம் வேற இல்ல, அந்த நாமம் அந்த பெயரை கொண்ட இறைவன் வேற இல்லைன்றது உண்மையாக இருந்தாலும் கொஞ்சம் மேற்கொண்டு சொல்ல போனா நம்ம நாமத்தை உடைய அந்த இறைவனை காட்டிலும் நாமமே பெருசு அப்படின்றார். எப்படி பெருசு அப்படின்னா நாமம் தான் எஜமானன், அந்த நாமத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த இறைவன் அப்படின்றவர் அதுக்கு சேவையாள் அப்படின்றார். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அழகா அதுக்கு ஒரு யுக்தி சொல்றார். முதல்ல யாராலும் உள்ள வர்றாருன்னா முதல்ல உள்ள நடப்பவர் எஜமானனா இருப்பார், அவர் பின்தொடங்கி நடப்பவர், அதான் ஃபாலோவர்னு சொல்றோம். யார் அதை பின்தொடங்கி வராரோ அதை எஜமானுக்கு சேவையாளுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி முதல்ல வந்து எது அப்படின்னா ராமநாமம். அந்த ராமநாமம் உள்ள வந்துடுதுன்னா அதுக்கு பின்னாடியே வருது யாருன்னா ராமருடைய ரூபம், சாட்சாத் ராமரே ஒருவர். அதனால ராமநாமம்ங்கிறது ராமரை காட்டிலும் ஒரு மாத்த பெருசு, கிருபையினால அப்படின்னு சொல்ல வர. ராமருடைய தியானம் மனசு அழுக்கா இருக்கக்கூடிய மக்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனா ராமநாமம் மனசு மரணமா இருக்க பொழுதே, மனசு கொஞ்சம் சஞ்சலமா இருக்கும் பொழுதே ராமநாமம் நம்ம நாட்டுல வந்துடுது இல்லையா? அதனால ராமநாமத்துடைய ஒரு கருணை அப்படிங்கிறது ராமரை காட்டிலும் பெருசு அப்படின்னு ஒரு ரசமா சொல்றேன். ராமர் வேற இல்லை, ராமநாமம் வேற இல்லை, நாமமும் நாமையும் வேறு வேறு இல்லவே இல்லை. ஏதோ கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. இல்லவே இல்லை அப்படின்னா எந்த ஒரு தேசத்திலையும் எந்த ஒரு சமயத்திலும் யாருக்குமே இது இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம குருநாதர் ராமநாமம் சொல்வதே கலியில் கல்வி ஆம் அப்படின்ற மதுரை கீதத்தை சொல்லும் பொழுது ராமநாமமும் ராமநாமத்தை தாங்கி இருக்கக்கூடிய இறைவனான ராமச்சந்திர பிரபுவும் வேறு வேறு கிடையாது அப்படின்னு சொல்றேன். அந்த ராமநாமத்துடைய அரும்பெரும் குணங்களை முதல் நாள் பார்த்தோம். 2வது நாள் ராமாயணத்துடைய ஒரு அரும்பெரும் குணத்தை பார்த்தோம். முதல்ல ராமர் நம்ம ஹிருதயத்துல வரணும் அப்படின்னா ராம குணங்களை பத்தியான சிந்தனை நமக்கு வரணும் இல்லையா? அந்த ராம குணங்களுடைய சிந்தனை எப்போ வரும்னா ராம குணங்கள்லாம் ரத்தினம் மாதிரி, ஒவ்வொரு ராமகுணமும் ரத்னம். இந்த மாதிரி எவ்வளவு ரத்னங்கள் இருக்குன்னு நம்மளால கணக்கிடவே முடியாது. அந்த கணக்கிட முடியாத ரத்னங்கள்லாம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் தான் ராமாயணம் அப்படிங்கிறது. ராமாயணத்துக்கே என்ன பேருன்னா ரத்னாகரம்னு பேர். சமுத்திரத்துக்கே ஒரு பேர் வடமொழியில என்னன்னா ரத்னாகரம்னு பேர். எந்த ஒரு நீர்நிலையில ரத்னங்கள் கொட்டி கிடக்கோ அது சமுத்திரம் அப்படின்னு கூறுவார்கள். அப்படிப்பட்ட ராம குணங்கள் அப்படின்ற ரத்னங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய சமுத்திரம்ங்கிறது ராமாயணம். வால்மீகி ராம குணங்கள் ஒண்ணுன்னா அடிக்கின்னு வந்தார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் சொன்ன இந்த பாருப்பா இதெல்லாம் தான் நான் வந்து இப்போதைக்கு என் புத்தியில் எட்டக்கூடிய ஒரு 64 குணங்கள் சொல்லிட்டேன். நீ கேட்டது 16, நான் கொடுத்தது 64. நம்ம திருப்பாவையில சொல்லும் போது வள்ளல் பெரும் பசுக்காள் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. வள்ளல் பெரும் பசுக்காள் அப்படின்னு ஆண்டாள் சொல்லும் பொழுது அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதாவது மகான்கள் செய்யக்கூடிய கீர்த்தனங்களுக்கு அந்தந்த பதத்திற்கான அர்த்தம், இந்த பத உரைன்னு சொல்றோம் இல்லையா, அந்தந்த சொல்லுக்கான உரைன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல அவர்களுடைய பாவத்திலிருந்து வரக்கூடிய உரைன்னு 2வது ஒன்று இருக்கு. பாவார்த்தம்னு ஒண்ணு இருக்கு, சப்தார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. சப்தார்த்தம்னா அவருடைய பத உரை. பாவார்த்தம்னா அவர் எந்த ஒரு எண்ணத்தை மனதில வைத்துக் கொண்டு, எந்த ஒரு பாவத்தை மனதில வைத்துக் கொண்டு அந்த வார்த்தையை போட்டார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய அவருடைய சீடர்களுக்கு தெரியுமே தவிர உலகத்திற்கோ பண்டிதர்களுக்கோ தெரியணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஆண்டாள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீ ஆண்டாள் சொல்லக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்காள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியோர்கள், பூர்வ ஆச்சாரியர்கள், நம்ம முன்னாடி வந்த குருமார்கள் தான் சொல்றார்கள், அந்த வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்றது யாருன்னா நம்மளுடைய ஆச்சாரிய புருஷர்களை தான். எப்படி ஒரு பசு தன்னுடைய கண்ணுக்குட்டி மேல இருக்கக்கூடிய அந்த வாத்சல்யத்தினால அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கறந்து அப்படி அந்த கண்ணுக்குட்டியை போஷிக்குமோ, அப்படி கருணை அப்படின்ற ஒரு பால் அந்த குருநாதருடைய ஹிருதயத்துக்கும் சொந்தே இருக்குமா, அதுதான் போஷணம். நமக்கு வாத்சல்யம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் ஒரு வார்த்தை, வடமொழி சொல்.
அது எங்கேயிருந்து வந்து அந்த வாத்சல்யம்னா வத்ச அப்படின்னாலே கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். அந்த தாய் கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டி கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நக்கி நக்கியே போக்குற மாதிரி இந்த குருநாதர் தன்னுடைய கிருபையினால தன்னுடைய அப்படி ஹிருதயத்தை பொங்கக்கூடிய கருணைன்ற பால்னாலேயே நம்மளை போஷிச்சு கருணா கட்டாட்சங்கிறதுனாலே நம்ம சுத்தப்படுத்தி நம்மளே ஒரு அமலமாக ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்பட்டிகமாக தாமரை புஷ்பமாக இதெல்லாம் ரோஜா புஷ்பமாக மாற்றி நமக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணத்தை சேர்த்துள்ளார். அதனால வள்ளல் பெரும் பசுக்கள்னு ஆண்டாள் யார சொல்றா அப்படின்னா ஆச்சாரிய புருஷர்கள் தான் சொல்றார், குருமாரோட சொல்றார். ஏன்னா ஒரு சிஷ்யனை பார்த்த உடனே ஒரு அன்னைக்கு எப்படி குழந்தைய பார்த்தா ஒரு சுவாசமும் அன்பும் பொங்குமோ அப்படி பொங்குமா குருவுக்கு தான் சிஷ்யனை பார்க்கணும். அந்த பசு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவும் வாத்சல்யத்தோட இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி சிலது முரண்டு பண்ற கண்ணுக்குட்டியா இருக்கலாம், சிலது சமத்து கண்ணுக்குட்டியா இருக்கலாம். ஆனா பசுவுடைய ஒரு இயற்கைங்கிறது மாறவே மாறாது. கண்ணுக்குட்டி பல வழியா இருக்கலாம். ஆனா எல்லா தாய்மார்களும் வாத்சல்யம்ங்கிறத எந்த காரணமும் இல்லாம பொழியக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதனால போட்டி மாத்திர வாத்சல்யம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும்னு சொல்லக்கூடிய அந்த பதம் பகவான் நாமத்துக்கும் குருவுடைய கருணைக்கும் தான் பொருந்தும். அப்படிப்பட்ட குரு தான் வள்ளல் பெரும் பசுக்கள் சொல்றாங்க. அது ஏன் இங்க சொல்றாருன்னா ஒரு பெரியவர் அவர் ரொம்ப அழகா நம்ம குருநாதரை பார்க்க ஆசிரமத்துக்கு வந்தார். இந்த ராமநவமி டைம்ல தான் வந்தார். வந்த போதே குருநாதர் ரொம்ப சந்தோஷம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பெரியவர் வாழ்க்கை முழுக்க ராமாயணம் கேட்டு 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 ஊறினார். அவர் ஊறினதுனால அவர் நம்ம குருநாதர் ஆசிரமத்துக்கு வரும்போது அடியே இருந்தாங்க. அப்ப உள்ள வந்து அவர் சுவாமிஜியை தான் சொன்னார், தான் பகவத் விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா உடனே இந்த விஷயத்தை எடுத்தார். எடுத்த போது அந்த நாரதர் வால்மீகியை பார்த்தார். நாரதர் குரு, வால்மீகி சிஷ்யர். சிஷ்யர் 16 குணங்களை கேட்கிறார். ஒரு மாட்டுக்கு பால் கறக்க 4 காம்புகள் இருக்கா மாதிரி நீ 16 கேட்டா உனக்கு 4 மடங்கு நான் உனக்கு தரேன்னு 64 குணங்கள் சொன்னாங்க. எப்படி ஒரு கண்ணுக்குட்டி பால் கொடுக்க வரும்பொழுது இந்த ஒரு ஆச்சாரிய புருஷன்றவர் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்ன்ற 4 காம்புனாலையும் நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள் அனைத்தையும் கிருபைன்ற பால்னால கொட்டி நம்மளை போஷிக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம வால்மீகி மகரிஷி கேட்டது இந்த 16 குணங்கள் பொருந்தியவர் யார் அப்படின்னு. உடனே குருக்கு இப்ப இந்த ஒரு கேள்வினால ஒரு பரவசம் வந்து நீ 16 கேட்டா உனக்கு 4 மடங்கு நிறைய சொல்றேன்னு 64 குணங்கள் அடுக்கிறார் நம்ம நாரத மகரிஷி. அப்படிப்பட்ட குணங்கள் 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 தான் ராமர் குணம். கடைசியா வால்மீகி என்ன சொல்லிட்டாருன்னா உலகத்துல நம்ம மனதுக்கு எட்டிற மாதிரி ஒரு நல்ல குணம் இல்லைன்னா உயர்ந்த குணம் உத்தம குணம் ஒண்ணு இருந்தா அது நிச்சயமா ராமர். உலகத்துல நம்ம மனதுக்கு எட்டுற மாதிரி ஒரு அவகுணம் இல்லைன்னா துர்குணம் இல்லைன்னா தகாத குணம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமா ராமர் கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்னா குணம் குன்றா இருக்கார் அந்த ராமச்சந்திர பிரபு அப்படின்னு ராமாயணத்துடைய ஒரு பிறப்பு, ராமாயணத்துடைய ஜனனத்தை பார்த்தோம். ராமாயணத்துடைய ஜனனம் எப்படி நடந்ததுன்னா நாரத முனி அவர் தான் பேரட முனி நடத்துறார். நேற்றுக்கே சொன்ன மாதிரி நாரத முனி தான் நமக்கு 2 கண்ணா இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ ராமாயணம் 2த்துக்கும் காரணமா இருக்கிறது நாரத முனி தான். அவர் தான் வேதவியாசரை பாகவதம் பண்ண வச்சார். அவர் தான் வால்மீகி முனிய ஒரு அழகான காவியமா இருக்கக்கூடிய ராமாயணம் பண்ண வச்சாருன்னா நாரத முனியுடைய ஒரு பணி குரு தத்துவம். அந்த ராமாயணத்தை வால்மீகி எடுத்து சொன்னார். வால்மீகி அதை கேட்ட உடனே அவருக்கு குருத்துவம் பொங்க ஆரம்பிச்சு. பொதுவா ஒரு சத் சிஷ்யன் ஒரு குருவை பார்க்கும்போது குரு ஒரு நாமத்தை எடுத்து கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த நாமம் ஒரு வழி பண்ணிடும். ராத்திரி பகலா அந்த சிஷ்யனை சுத்தி சுத்தி வந்து அவன் அந்த நாமத்தை பிடிச்சுக்கிறானோ இல்லையோ நாமம் அந்த சிஷ்யனை பிடிச்சிருக்கணும். அவன் நினைக்கும் போதெல்லாம் அந்த நாமம் காணாம வரும். நினைவிழந்த நிலையிலையும் இந்த நாமம் காணாம வந்துட்டு இருக்கும். அதனால்தான் கபீர்தாசன் சொல்லும் பொழுது என் குரு கிருபையினால எனக்கு நாம மந்திரம்ன்றது கிடைச்சிடுது. இப்ப நாம எப்படி இருக்குன்னா ஜாகத் ராம சோபத் ராம சபுநாமி தேகத்து ராஜாயி ராமன். எனக்கு முடிச்சிருக்கும் பொழுதும் ராம ராம ராமன் ஓடிட்டு இருக்கு, தூங்கும் பொழுதும் ராம ராம ராமன் ஓடிட்டு இருக்கு, சொப்னத்துக்கும் ராம ராம ராமன் ஓடிட்டு இருக்கு. தூக்கத்துல ராமநாம ஓடுறது எப்படி தெரியும் அப்படின்னா இந்த கபீர்தாசர் அவர் ஏற்கனவே ஒரு உத்தம புருஷர். இந்த ராமானந்தன்ற தான் குரு கிட்டே இந்த ராமநாமம் வாங்கிட்டு அப்புறம் அவருக்கு தூக்கமும் கிடையாது பொழிவும் கிடையாது தெரிஞ்சுக்கணும். அவர் 3 அவஸ்தையும் தாண்டி இருக்கக்கூடிய 4வது அவஸ்தை துரிய அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய நிலையில அவர் ராமநாமம் தியானத்துல இருக்காங்க தெரிகிறது. நம்மை போன்ற சாமானியவர்களுக்கு தூக்கத்துல நாம எப்படி ஓடுறது அப்படின்னு கேட்டா இங்க ஒரு இடத்துல எழுதியிருப்பார் குருநாதர். ஒரு நாளை நாமத்தை கொண்டு ஆரம்பிப்போம், நாளை நாமத்தால் நிரப்புவோம், நாள் முடியும் பொழுது நாமத்தினால நாளை முடிப்போம்னு சொல்றோம் இல்லையா.
இப்போ ராத்திரி நம்ம ஹரே ராம சொல்லிட்டே தூங்கி போயிட்டோம்னு வச்சுப்போம், காத்தால எழுந்த உடனே முதல் என்ன நமக்கு ராமன் ஹரே ராம தான் வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா குரு கிருப்பையில தூக்கத்துல கூட இந்த நாமம் ஓடி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஞாபகப்படுத்தி அந்த நாமத்தை சொல்லலீங்க. நம்ம ராத்திரி தூங்கும் பொழுது கரெக்டா ஞாபகம் சொல்லி படுத்துட்டோம். காலத்தால தானா மனசு எழுந்துக்கும் பொழுது ராமநாமத்தோட எழுந்துக்கிறது அப்படின்னா அதுதான் குரு கிருபை பூர்ணமா வாங்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துருக்குன்னு அர்த்தம். அவர் சமமா தான் எல்லார்கிட்டையும் கிருபை பண்ற, அந்த கிருப்பையை வாங்கக்கூடிய அந்த ஒரு தன்மைங்கிறது நபருக்கு நபர் வித்தியாசப்படும் இல்லையா. மழைங்கிறது பொதுவா இந்த ஊர்ல நல்லா தான் பெய்யும். சில பேர் ஒரு சின்ன சொம்பு எடுத்துட்டு வந்து அந்த மழை தண்ணியை பிடிச்சிக்கிறார்கள், சில பேர் பெரிய அண்டா வச்சு மழை தண்ணியை பிடிச்சிக்கிறார்கள். அப்போ பார்க்கும்போது என்ன தோணும், இந்த மழை அப்படின்ற தேவத்தை இவனுக்கு ஒரு சொம்பு தான் கொடுத்தது, இவனுக்கு ஒரு அண்டா தான் கொடுத்ததுன்னா அப்படி கிடையாது. மழை பொதுவா எல்லாருமே தான் பெய்யறது. ஆனா இவர் அந்த மழையை வாங்கக்கூடிய தன்மையில ஒரு வித்தியாசம் வந்ததுனால சில பேருக்கு அந்த ஒரு கிருபை அப்படிங்கிறது உடனே ஒரு பெரிய உன்னத ஸ்திதி கொண்டு போறது, சில பேருக்கு காலம் கழித்து கொண்டு போறது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், யாரையும் அது கைவிடாது. நம்மளுடைய இறுதி தருவாயில இந்த ராமநாமம் தங்கமயமா வருண்டார். இது ஒரு பேச்சுக்காவோ கவி நயத்துக்காவோ சொல்ற விஷயம் கிடையாது. சத்தியமா தங்கமயமா அந்த ராம சப்தங்கள் நம்ம கண்பினாடி வருமா. குரு கிருபை இருக்கக்கூடிய நமக்கு காதுல மற்றவர்களுடைய ஓல குரல்கள்லாம் ஆஃப் ஆயிடும். காதுல என்ன ஒரு சப்தம் வரும்னா குரு நமக்கு முதல்ல பார்த்து ஹரே ராம ஹரே ராம சொன்ன அந்த சப்தம் நம்ம உயிரோடு இருக்கும்போது கூட நம்ம மறந்துடுவோம். ராணுக்கு ஒரு சமயத்துல அந்த சப்தம் வலது காலத்துல நீங்காரம் பண்ணி பகவானே கை கொடுத்து நம்மளை காப்பான் அப்படிங்கிறது தான் அவதார புருஷாலா இருக்கக்கூடிய மகான்களுடைய ஒரு பெருமை. அவர்கள் இங்க பகவான் அடையறதுக்காக சாதனை பண்ணல, இங்க நம்ம எல்லாரையும் பகவானுடைய சரணத்துல சேர்க்கணுங்கிறதுக்காக இறங்கி வரார்கள். மகான்களிலேயே 2 வகைகள் இருக்கார்கள். முதல் வகையான மகான்கள் என்னன்னா, அவர் தவம் ஏற்றி அவர் தான் பகவானை பார்க்கணும்னு சாதனை பண்ணி பகவான் அடைவார்கள். அவரை சுத்தி இருக்கக்கூடிய சிஷ்யர்களை கைவிடாமல் காத்துவிட்டு செல்வார்கள். ஆனா 2வது வகையான மகான்கள், இதைத்தான் பாகவதத்துல சொல்றது சன்னக்கலோ அப்படின்னு நம்ம பிரகலாத ஆழ்வார் சொல்ற. மற்ற யுகங்கள் எல்லாம் பகவான் சாட்சாதாக ராமராக கிருஷ்ணராக அவதாரம் செய்வான். 5200 வருஷமா இந்த ஒரு யுகத்தை நம்ம கலியுகம்னு சொல்றோம். அங்க பிரகலாத ஆழ்வார் சொல்றார், பகவான் நேரடியா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சங்கு சக்கரவர்த்தியெல்லாம் வரமாட்டான், இல்ல கையில ஒரு கோதண்டத்தோட எல்லாம் வரமாட்டான். ஆனா ஒரு மகானுடைய ரூபத்துல அவன் இறங்கி வருவான். சன்னக்கரோட மறைந்திருந்து இறங்கி வருவான். சன்னம்னா மறைவுன்னு அர்த்தம். அப்படி பகவான் பல நம்ம பாரத தேசத்துல பல ஆச்சாரிய புருஷர்களாக இறங்கி வந்து மகான்களாக இறங்கி வந்து தன்னோட எந்த விதத்துல சம்பந்தப்பட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டவர்களை கரையேற்றும். இதைத்தான் ராமாவதாரம் காட்டுறது, இதுதான் கிருஷ்ணாவதாரம் காட்டுறது. இப்ப வரக்கூடிய மகான்களுடைய அவதாரமும் அப்படித்தான். கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா தன்னோட சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கரையேற்றினார், யாரையும் விட்டு வைக்கல. எந்த அளவுக்குன்னா தான் மேல பொறாமப்பட்டவனை கரையேற்றினார், தான் மேல கோபப்பட்டவனை கரையேற்றினார், தான் மேல பயந்தவன் பயத்தினாலே அடையவன் கம்சன் மாமா தான் கிருஷ்ணரை பார்த்து பயந்து நடுங்கி 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 பயத்தினாலேயே அடைஞ்சிட்டான். அதே மாதிரி அந்த கிருஷ்ணரை தான் எதிரின்னு நினைச்சான். கிருஷ்ணருடைய சொந்தக்காரர் கிருஷ்ணரோட அர்த்தம் என்ன, அவன் என்ன பண்ணா கிருஷ்ணரை எதிரின்னு நினைச்சான். அவன் எதிரி நினைச்சவனும் கிருஷ்ணன் அடைஞ்சான். அன்போட நினைச்சவன் தான் அடைஞ்சான்னு இல்ல, எப்படியோ சம்பந்தப்படு, எப்படி சம்பந்தப்பட்டாலும் கிருஷ்ணர் கரையேற்று. இதுக்கு ஏதாவது ஒரு பிராகிருதமான உதாரணம் சொல்லணும்னா, ஒரு நல்ல மின்சார கம்பி ஒரு மெயின் இருக்கு அப்படின்னா அந்த கம்பியோட எப்படி சம்பந்தப்பட்டாலும் அந்த ஷாக் நமக்கு அடிக்கிறதும் அதுல ஏதாவது வெள்ளி கம்பியை தொட்டாலும் ஷாக் அடிக்கிறது, தங்க கம்பி வச்சு அடிச்சாலும் ஷாக் அடிக்கிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு தகர கம்பி போட்டாலும் ஷாக் அடிக்கிறது. ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டா அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி நம்ம மேல ஆயிடும். அந்த மாதிரி பகவான் மேலேயோ இல்லைன்னா நம்ம மகாத்மாவோடையோ ஒரு பெரிய அவதார புருஷனா இருக்கக்கூடிய குருமாரோடையோ நம்ம எந்த விதத்துல சம்பந்தப்பட்டாலும் அது நம்மளை அறியது. ராமர் சொல்லும் பொழுது கற்பாரி ராமபிரானல்லா மற்றும் கற்பரும் சொல்லும் பொழுது நம்ம இந்த மகாமந்திர கீர்த்தனத்துல பாடுறோம் இல்லையா, புல் பூண்டு ஒன்றின்றியே யாரெல்லாம் கரையேற்றினார்னா அவர் சொன்னார், நான் என்னுடைய ஸ்வய லோகமா இருக்கக்கூடிய ஜோதி தலைமுறை சாக்கிய தமிழ் பேரு, அங்க ராம பக்தாலாம் நித்தியமா இருக்கா, பிரளயத்தில் கூட அவர்கள் அங்க தங்கி இருந்தார்கள். ராமருடைய ரூபத்துக்கோ ராம நாமத்துக்கோ அடிவே கிடையாது. மற்ற லோகங்கள்லாம் எழலாம், ஆனா அழியாத லோகங்கிறது வைகுண்டம் கோலோகம் சாக்கியத்தம் அப்படி இருக்கக்கூடிய லோகங்கள். அது கடைசியா வரக்கூடிய அந்த ஒரு பெரும் வாழ்ன்னு சொல்றோம் இல்லையா,
நம்ம கடைசியா வரக்கூடிய அந்த ஒரு பிரளயத்துல இதெல்லாம் அழியிற விஷயம் கிடையாது. அந்த ஒரு இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு ராம சொன்ன யாருக்கெல்லாம் இஷ்டமே கூட வாங்கணும். யாருக்கெல்லாம் மோட்சம் கொடுத்துறாருன்னா புல் பூண்டு ஒன்றிய புல் பூண்டு முதற்கொண்டு, அதாவது ஓரறிவு இருக்கக்கூடிய பிராணியிலேருந்து 6 அறிவு இருக்கக்கூடிய அந்த அயோத்தியவாசிகள் வரைக்கும் அத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்தாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்டிருக்கீங்க. அந்த ஒன்றின்றியேனா என்ன அர்த்தம்னா ஒன்னையும் விடாமன்னு அர்த்தம் இல்ல. அதனுடைய பாவார்த்தத்தை ரொம்ப அழகா நம்ம பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி சொல்ற, இந்த புல்லுனால கர்மா தான் பண்ண முடியுமா, அந்த கர்மாவை பண்ணிட்டு அது பகவான் அர்ப்பணம் தான் கொடுக்க முடியுமா, இல்லைன்னா அந்த புல்லுனால பக்தி தான் பண்ண முடியுமா, இல்லைன்னா விசாரம் தான் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாத அந்த புல் பூண்டிலேருந்து ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய பிரஜைகள் வரைக்கும் எல்லாருக்கும் உன்னுடைய தகுதி என்னன்னு எதிர்பார்க்காம அத்தனை பேரையும் தன்னுடைய உலகத்துக்கு கூட்டிட்டு போனால புல் பூண்டு ஒன்றின்றியே, ஒண்ணுமே இல்லாத, ஒண்ணுமே பண்ண முடியாத, எதற்குமே சொல்ல போனா லாயக் இல்லாத, ஆன்மீகத்துக்கு லாயக்கான ஒரு புல்லு. அந்த புல்லுல இருந்து ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய அயோத்திய ஜனங்கள் வரைக்கும் எல்லாரையும் கரையேற்றினார்னா சம்பந்தம். நம்ம பக்திக்கே என்ன முக்கியம், நம்ம பண்ணக்கூடிய சாதனை நல்லவன் கேட்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் வரணும் வச்சிருங்க. எப்படியாவது ஒரு விஷயத்துல நம்ம மகான்களோடையோ கிருஷ்ணனோடையோ ராமபெருமானோடையோ சீதா மாதாவோடையோ இல்ல ராதா மாதாவோடையோ எப்படியோ சம்பந்தப்பட்டுட்டோம்னா நமக்கு நிச்சயமா அவங்களுடைய கிருபை நிச்சயம். அதனால இங்க ராமாயணம் அப்படிங்கிறதா நமக்கும் ராமகுணத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துது. அந்த ராமாயணத்தை கேட்க கேட்க நமக்கு ராம குணங்கள் நீங்காம மனசு நிறைஞ்சு, அந்த ராமாயணத்துல அப்பப்போ ராமனுடைய ரூபத்தை அழகா அவர்கள் வர்ணிக்கும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறார் நம்ம ஸ்ரீராமர், அங்க கண்ணு முன்னாடி நிக்கிறார் நம்ம சீதா மாதா. இந்த மாதிரி மனதாலோ வாக்குனாலோ சரீரத்தாலோ எப்படியோ நம்ம சம்பந்தப்பட்டோம்னா ராமச்சந்திர பிரபுடைய கிருபை அப்படிங்கிறது நம்ம மேல பரிபூர்ணம். அதனால ராமாயணம் தான் அந்த ஒரு சம்பந்தத்தை கொண்டு வரதுனால பிரவச்சன புருஷன்தான் அப்படின்னு வேதம் சொல்றதுனால ராமாயணத்துடைய ஜெகத்தை பார்த்தோம். அந்த வால்மீகி பகவானுக்கு தானா ஒரு செய்யுள் வந்தது, எந்த ஒரு பிழையும் இல்லாம ரொம்ப அழகா அனுஷ்டுப்னு சொல்லக்கூடிய அந்த அணியில ஒரு செய்யுள் வந்து 32 அக்ஷரங்கள் இருக்கணும். அதை வந்து 4ஆ பிரிக்கணும். கரெக்டா பாதம்னு பேரு இப்படி பர்ஃபெக்டா வந்து விழருது. அது ஒரு சாபம் மாதிரி, அந்த சாபம் மாதிரி வந்தா கூட அது பர்ஃபெக்ட் செய்யுளா இருக்கு. ஸ்ரீனிவாச பெருமாளை பத்தியான ஒரு செய்யுளா இருக்கு. அந்த வால்மீகிக்கே ஒரு ஆச்சரியம், கோபம் வந்தால் கண்ணு திட்டுவார்கள், ஆனா இங்க பர்ஃபெக்டா ஒரு சுத்தபத்தமா ஒரு செய்யுளா வருதே அப்படின்னு அவரே ஆச்சரியப்படுறார். இப்படிதான் பகவான் சில சமயம் முரண்பாடான உணர்வுகளை வச்சு பெரிய விஷயத்தை பண்ணி வச்சிருவான். இந்த மாதிரியான ஆண்களோட அவரே பார்த்தோம் அப்படின்னா பாகவதத்தை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே பார்த்தா பொறாமைன்னு இருந்தது. யாருக்கு பொறாமைன்னா துருவனுடைய சிற்றன்னைக்கு பொறாமை. என்னன்னா இந்த பையன் இப்படி தேஜஸ்வியா இருக்கா, நம்ம உத்தவனை பார்த்தா அவ்வளவு தேஜஸ்வியன்னு பொறாமை. உடனே இந்த உத்தவனை பார்த்தா இந்த ஒரு துருவனை பார்த்தா துருவன் ஓடி வந்து உத்தான பாதன்னு தன்னுடைய அப்பா மடியில உட்காரணும்னு வரும் பொழுது இவருக்கு பொறாமனால என்ன சொல்றார், பாலோ சிவதனா ஆத்மானம் அந்நஸ்ரீகர் பிரசம்ருதம், நீ வேற ஒரு ஸ்திரீக்கு பிறந்துட்டு இந்த அப்பா மடியில உட்காரணும்னு பாக்குறேன் முடியாது, போ நீ உட்காரணும்னு ஆசைப்பட்ட நீ எந்திரிவா பண்ணும், என்னுடைய வயிற்றுல பிறக்கணும்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறாமலை தானே பேசுறா. தபசா ஆராத்ய புருஷம் தஸ்யைவான் உக்ரஹே நமே, யாரானு பொறாம வச்சவா இப்படிதான் உபதேசம் பண்ணுவாளோ, நீ நேர காட்டுக்கு போடா குழந்தை, போய் இறைவனா இருக்கக்கூடிய வாசுதேவனுக்கு நல்லா தபஸ் பண்ணு, அவன்கிட்ட இந்த வரம் வாங்கிட்டு இங்க வா அப்படின்றா. இப்போ பொறாமையே உபதேசம் வருது சொல்றேன். ரெண்டாவதா சொல்றேன், கஷ்டமே பக்தியாச்சு. யாருக்கு கஷ்டம்னா இந்த குந்தி தேவி பட்ட கஷ்டம் யாராலையும் பட முடியாது. அவளே கிருஷ்ணரை பார்த்து பெரிய லிஸ்ட் போடுறா, நான் பட்ட கஷ்டம்னு ஒரு லிஸ்ட போடும் பொழுது நான் மட்டும் படல, என் குடும்பத்தார் எல்லாரும் பட்டா, அப்படிப்பட்ட கஷ்டத்தை நான் படுறேன்னு சொல்லும்போது கிருஷ்ணருக்கே கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. இன்னும் இப்ப கஷ்டத்தை போய் லிஸ்ட் போறாளே. உடனே குந்திதேவி ஒரு படி மேல போய் சொல்றா, இவ்வளவு கஷ்டமும் நீ எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு. அவர் சொல்றாரு, என்ன அத்தை சொல்ற, அத்தை தானே என்ன அத்தை என்னமோ சொல்றியே எனக்கு புரியலையே. உடனே குந்திதேவி சொல்றா, கஷ்டமே இல்லாம சௌக்கியமா இருந்தா நினைவு எனக்கு வரும். ஒரு வாட்டி கஷ்டம் வரும் பொழுது எனக்கு வேற நாதி இல்லை, எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு கிருஷ்ணா உடனே தான் நினைச்சிட்டு, ஒவ்வொரு வாட்டியும் நான் உன்னை பிரார்த்தனை பண்ணும்போது நீ வந்து என் கஷ்டத்தை போக்குற, ஒவ்வொரு வாட்டியும் வந்து எனக்கு தரிசனம் கொடுக்குற, அந்த ஒவ்வொரு தரிசனமும் இனிமே நான் அடுத்த ஜென்மத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு வித்தா போயிடுது இல்லையா. உணர்த்துவ தரிசனம் தான். நீ
நீ திரும்ப திரும்ப வந்து நான் கஷ்டம்னா அழுவேன், நீ வந்து எப்படியோ கஷ்டத்தை சரி பண்ணுவ, நீ திரும்ப திரும்ப வரதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா இனிமேல் எனக்கு பிறப்பே வரப்போகுதுன்னு புரிஞ்சுட்டேன். அதனால நீ என்ன பண்ணு கிருஷ்ணா, எனக்கு இன்னும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துரு, இப்ப எல்லா போரும் முடிஞ்சு போயிடுத்து, இந்த 5 குழந்தைங்களுக்கு இனிமே விரோதியே கிடையாதுன்னா அப்பதான் எனக்கு பயமா இருக்கு. நான் சௌக்கியத்துல இருக்கும்போது நான் மறக்காம இருந்திருக்கணும் அப்படின்னு நான் ஆயிடக்கூடாது, மறக்கவே கூடாது. நான் மறக்காம இருக்கிறதுக்கு அப்பப்போ கஷ்டத்தை கொடுத்து என்னை ஞாபகப்படுத்துது, நியாயப்படுது அப்படின்னு கேட்கறவங்க என்ன ஒரு பக்தி பண்ணணும். சில பேர் எதற்காக பக்தி பண்ணுவாங்க, கஷ்டம் போகணும் பக்தி பண்ணதான் ஃபர்ஸ்ட் டைம் பக்தி. அழகான பக்தி, கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷமான பக்தி. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹா சுக்ருதினோ ஜனா, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோ அர்ஜுனா அப்படின்ற 4 விதமான பக்தாளை பஜனை பண்ணுவாப்பா. முதல் விதமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பக்தியிலே என்னன்னா, கஷ்டம் வரும்போது நிச்சயமா எல்லாருக்கும் பகவானோட ஞாபகம் வரும். சாத்வீகமா இருக்கிறவர்கள் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே கிருஷ்ணா என் மனசு அதை தாங்க முடியல, உன் கிருபையினால என் கஷ்டத்தை போக்குன்னு கேட்கறது சாத்வீகம். உடனே ராஜச மக்கள் என்ன சொல்வா அப்படின்னா, கிருஷ்ணா உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு ஹிருதயம் இருக்கா, உனக்கு கருணை இருக்கா, 1.5 மடங்கு மாலையை போட்டேனே, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி கிருஷ்ணன் ஞாபகம் வரணும், நான் பகவான் சந்தோஷப்படுறேன், திட்டினாலும் பரவாயில்ல எனக்கு ஞாபகம் செய்யணும். திட்டக்கூடாதுங்கிறது நம்ம தருணம், நம்ம தர்மம், அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஆனா திட்டினாலும் பகவான் கண்டுக்காம இருக்கிறதுங்கிறது அவனுடைய சௌலபியம். அதனால நம்ம ஒரேடியா நம்ம தர்மத்தை மறந்துட்டு சௌலபியம் இருக்கேன்னு கணவன் திட்டக்கூடாது. ராஜஸ் தாமசம்னா பகவான் இருக்கான், பாவம் வேணாமா ஏன் தலைவலி அப்படின்னு உட்கார்றவரு. என்னதான் இருந்தாலும் கஷ்டமும் வந்தா எல்லாருமே இறை சிந்தனை வந்துதான். அது மாதிரி நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பண்பாடை சொல்றேன். அதனால இங்க அவர் சொல்றார், சதுர்விஜா பஜந்தே மாம் ஜனாஹா சுக்ருதினோனா ஆர்த்தா. ஆர்த்தானா யாரு, யார் ஆர்த்திகள் அப்படின்னா கஷ்டம் வரவர்கள். கஷ்டம் வந்த உடனே பகவானுடைய ஒரு டக்கு ஞாபகம் வரும். நம்ம ஊர்ல பெற்றால குழந்தைகள்லாம் எல்லா நாளும் வருவோம், மற்ற நாமதெல்லாம் கரெக்டா எக்ஸாம் டைம்ல பெரிய கூட்டம், பெரிய கஷ்டம் இருக்காது அவங்களுக்கு. எக்ஸாம் நல்லா மார்க் வருவேன், எக்ஸாம் டைம் வந்தாலே கிருஷ்ணனுக்கு படிச்சு நிறைய குழந்தைங்க வந்து நான் பார்க்க போறேன், சந்தோஷப்படுவான். இந்த எக்ஸாம் இனிமே வாழ்க்கையில காலத்துக்கு இருக்கணும்னு பகவான் சொன்னார். ஏன்னா அப்பதான் நமக்கு எல்லாம் பரீட்சை வந்தா தான் பரீட்சணம் வரும், பகவானை பார்க்கணும் ஆசை வரும். அதனால கஷ்டம் வந்தா பகவானை எல்லாரும் பார்த்து பஜனை பண்ணி பிரார்த்தனை பண்ணுவார்கள். பகவான் சொல்றான், சுகிருதினும் கஷ்டம் வந்தா கூட என் நபரம் வந்ததுன்னா நீங்க எல்லாம் பாக்கியவான்கள், நீங்க எல்லாம் நல்ல கர்மா பண்ணிட்டு வந்திருக்கீர்கள். என்னதான் இருந்தாலும் என்ன கஷ்டத்தை போகிறதுக்காக என்ன கேட்கிறேன், அது எனக்கு சந்தோஷம். எப்படியோ சம்பந்தப்பட்ட. ரெண்டாவது என்னன்னா, கஷ்டம் போயிடுத்து அதுக்கப்புறம் இஷ்டம் நிறைய இருக்கு நமக்கு. நம்ம ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறோம்னா ஒரு 100 லட்சம் இருந்தா நல்லா இருக்குன்றோம். ஒரு கார் வச்சா 2 கார் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு இடத்துல வீடு வச்சா 10 இடத்துல வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். உடனே திருப்பதிக்கு ஓடுறோம், வந்து போய் பகவானை போய் பிரார்த்தனை பண்ணியப்பா கொஞ்சம் போட்டு கொடுப்பா வீட்டுக்கு மேலேன்னு கேட்கிறோம். பகவான் இறங்கிறதுக்குள்ளேயே சரி பண்றான். சில பேர் உடனே சந்தோஷப்படுறார்கள், வருஷம் திருப்பதிக்கு போகணும்னு நினைக்கிறார்கள். அவர்கள் பத்தி எந்த மாற்றம் குறையும் கிடையாது. பகவான் சந்தோஷப்படுறான், அவர்களும் பாக்கியமாக. 3வது இடமா இருக்கிறவர்கள் பார்க்கிறாங்க, என்ன வாழ்க்கையில கஷ்டம் 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 கஷ்டம், இதே சுழலா இருக்கு. இந்த சுழல் வெள்ளம் கிருஷ்ணா சாமி எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறேன், இந்த ரொம்ப இந்த பற்றெல்லாம் கொஞ்சம் ஓகேன்னு சில பேர் தோணும், வயசான தோணும். அவர்களை பார்த்த உடனே பகவான் ஜிக்ஞாசுன்றார். யாரெல்லாம் ஞானத்துக்கு ஆசைப்படுகிறார்களோ அவர்களும் பஜனை பண்ணுவாங்க. ஏன்னா கண்ணனுடைய கருணை இல்லைன்னா ஞானம்ங்கிறது சிம்ம சொப்பனம் தான், ஞானம்ங்கிறது சொப்பனம் தான் இல்லையா? அதனால பகவானுடைய கருணை எல்லாமே ஞானம் யாருக்கும் வரவே வராதுங்கிறது தான் யாருக்கும் தர்மம். அதனால இப்போ ஞானத்துக்காக சில பேர் பஜனை பண்ணுவாங்க. அவர்களுக்கு ஜிக்ஞாசம். கடைசியா இருக்கிறவர்கள் ஞானி. அவர்கள் ஏன் பஜனை பண்ணுவாருன்னா, பஜனை பிடிச்சி பஜனை பண்றாங்க. நம்ம துக்காராமா இருக்கட்டும், நாமதேவர் இருக்கட்டும், ஆழ்வார்களா இருக்கட்டும், மேன்மார்களா இருக்கட்டும், இவர்கள்லாம் ஏன் பஜனை பண்றாருன்னா பிடிச்சிருக்குன்னு பண்றார்கள். அவர்களுக்கு பகவான் கிட்டே இருந்து வேணும்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏதாவது வேணும்னு கேட்டா என்ன தெரியுமா கேட்பா, பக்தி வேணும் பக்தி வேணும் தான் கேட்பான். இப்ப பக்தி வேணும்னு கேட்கறதே பக்தி இல்லையா? ஒரு முறை ஒரு வயசான அம்மா ரொம்ப நல்ல பிடித்த பக்த குருநாத்துக்கு வந்து பக்தியே இல்லையே, பக்தி வேணும்னு அப்படின்னு திருப்பி சொன்னா. அவர் சொன்னா இப்படி கேட்டுருக்கா, பக்தி பக்தி வந்துட்டுன்னு நினைச்சா பக்தி போயிடுதுன்னு அர்த்தம், பக்தி இல்லைன்னு நினைச்சா பக்தி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் முரண்பாடு. அதனால இப்படி கேட்டுட்டே இரு, இதுதான் உனக்கு நல்லது, இதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது, பக்தி வேணும் பக்தி வேணும்னே பிரார்த்தனை பண்ணிட்டு. ஏன்னா பக்திங்கிறது ஆழமான முடியாத ஒரு ரசம். அது எல்லாம் நான் பக்தி போறோம்னு யாரும் சொன்னது இல்லை. அஜ்ஞானம் போனப்ப ஞானம் வந்தாச்சுன்னு ஒரு முற்றுப்புள்ளி ஞானத்துக்கு கூட உண்டு. ஆனா பக்திக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. 3 புள்ளி தான் இல்லையா? கண்டிப்பா கிடையாது. எல்லா
எல்லாரும் பக்தி வேணும் பக்தி வேணும் பக்தின்னு கேட்டாங்கன்னா பக்தி அப்படி ஒரு அபுத்த ஸ்வரூபினியா இருக்கிறதுனால அதனால அப்படி 4 பேர் இருக்கா. இந்த அத்தை என்ன பண்றாங்கன்னா இந்த 4 கேட்டகரியும் இல்லாம கஷ்டம் வேணும்னு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கஷ்டம் வந்தாதான் உன்னை ஞாபகம் வச்சிருப்பேன் கிருஷ்ணா. அதனால எந்த மாதிரி கஷ்டங்கள் புண்ணியாபகத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துருங்க. நம்ம ஏதோ வாழ்க்கையில் நல்லா இருக்கும் திடீர்னு கோமா வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாமும் சொல்ல முடியாதுன்னா அது ஒரு மகா கஷ்டம். அந்த மாதிரி கஷ்டத்தை கேட்கல, எந்த மாதிரி கஷ்டம் உன்னுடைய ஒரு நாமத்தையும் பிரார்த்தனையும் பண்ண வைக்கிறதோ அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுன்னு கேட்கிறேன்னா கஷ்டம் பக்தியாச்சா, பொறாம உபதேசமாச்சா. அதே மாதிரி ஆபத்துங்கிறது சரணாகதி. ஒரு கஜேந்திரன் ஒரு யானை, அந்த யானை நம்ம நேரத்தை பார்த்தோம். அந்த கஜேந்திர சுத்தி இருக்குங்களா, காலையில எழுந்த உடனே எல்லாரும் அவசியம் நம்ம குருநாதர் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம இங்க பிரேமிக்க வந்த மாதிரி செய்யப்பட பக்தர்களா இருக்கிறதுனால காத்தால எழுந்த உடனே மற்ற எந்த ஒரு விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு எழுந்துக்கும் பொழுது ஸ்ரீ ஆண்டாள் சொல்ற மாதிரி ஹரி என்ற பேரரவம் கேட்கிறையோ பெண்ணே அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்தால எழுந்த உடனே வேற எந்த சப்தமும் நம்ம வாக்கிலே வருது, அப்பால் கூட கேட்க வேண்டாம். ஸ்ரீஹரி 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 7 வாட்டி சொல்லி எழுந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம தாங்களுக்கு தர்மம். காலத்தால எழுந்தா நிஜமாவே அப்பதான் அந்த காலை நல்ல காலையாக புலரணும். அந்த ஏன் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி நம்ம சொல்றோம்னா பாகவதே பகவானே ஒரு பலன் சொல்றான். என்ன சொல்றான்னா, இந்த கஜேந்திரனுடைய கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு யானை ஒரு சின்ன குட்டையில மாட்டிட்டு அதை ஏதோ ஒரு முதல்ல கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல யானை, அதுவும் நம்ம நாட்டுக்கார யானை தான். அது இந்திரஜிம்னு ஒரு பாண்டிய ராஜா. அகஸ்தியர் அவருடைய குரு. அகஸ்தியர் கிட்ட சரியா பழக்கத்துல தான் ஏதோ ஒரு பெரிய பூஜை பண்றேன்னாக்கும் என் குரு அதை பார்க்கட்டுமாக்கும் ஒரு சின்ன இருமாப்பு கொண்டான். உடனே அகஸ்தியர் பார்த்தார், அப்பா இந்த மதம்லாம் நீ மனுஷ சரீரத்துல இருந்து கழிக்க வேண்டியது இல்லை, மதத்தை நீ என்ன பண்ணணும், ஒரு ஞான சரீரத்துல இருந்து கழிச்சுட்டு வாங்க. பொதுவா நம்ம புஸ்தகத்துல படிக்கும் போது சாபம் சாபம் நம்ம குருநாதர் கிட்டோ ஸ்ரீ அண்ணா கிட்டோ கதை கேட்டாதான் சாபங்கிறது சாபமே கிடையாதுன்னு புரியும். சாபங்கிறது அனுப்புறோம், மகான்கள் என்ன பண்ணாலும் அனுப்புறோம். சாபம்ன்ற ஒரு வியாஜத்துல அனுப்புறோம். சாதாரண மனிதர் அனுப்புறோம்ன்ற வியாஜத்துல சாபம் தான் நமக்கு. ஆனா மகான்கள் சாபம் அப்படின்ற ஒரு சாக்க சொல்லி அனுகிரகம் தான் செய்வார்கள். சாபம்னா என்ன பண்ணிட்டாரு அயோஸ்தியர் தான் பண்ண. இப்போ நான் இங்க உட்காந்துட்டு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா இந்த பூஜை அறையில உட்காந்து சாப்பிடலாமா? உடனே ஒரு டைனிங் ரூம் சாப்பாட்டு அறைன்னு ஒரு அறை இருக்கு, அங்க போய் உட்காந்து சாப்பிட்டா தானே அது சரி போடும். அதனால எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த இடத்துல பண்ணாலும் அதுதான் சரியா இருக்கும். இப்போ அகந்தை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு மனித சரீரத்துல இடம் இருக்கக்கூடாது. அது சாத்வீகமான ஒரு சரீரமா இது இருக்கிறதுனால அகந்தை அகங்காரம் இல்லைன்னா மதம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டுனா இந்த இடம் இது கிடையாது. இது பூஜை அறை மாதிரி, அதுக்கெல்லாம் டைனிங் ரூம் மாதிரி அந்த ஒரு யானை சரீரத்துல உட்கார்ந்துட்டு அதெல்லாம் கழிச்சுக்கலான்னு பார்த்தாங்க. அதனால அவர் சொன்ன, நீ நிச்சயமா பகவான் அடைய போற, எப்போ என்கிட்ட வந்துட்டியோ நான் கைவிட மாட்டேன். ஆனா உனக்கு மதம்னு ஒரு உணர்வு இருக்கு, அதை நீ மொத்தமா அனுபவிச்சு தீர்த்துட்டேன்னா உனக்கு உடனே பகவான் வந்து உனக்கு கருணை பண்ணுவான். உன் விஷயத்தை நான் ஒரு விதிவிலக்கு கொடுக்கிறேன். மற்றவர்கள்லாம் மனிதன் ஆகிதான் பகவானை அடைய முடியும். உன் விஷயத்துல ஒரு விதிவிலக்கு யானை இருந்துட்டு அடைஞ்சிடும். குரு பாருங்களேன், சாஸ்திரத்தையும் மாற்றி எழுதியிருக்கிறேன். சாதாரண ஜனங்கள்லாம் நாய் பூனை மாடெல்லாம் பகவான் அடைய முடியாது. மகான்கள் நினைச்சா அடைய முடியும். ராமர் நினைச்சா புது கூட போச்சு இல்லையா? நம்மளுடைய சாமர்த்தியத்துல அடையணும்னு நினைச்சா அடைய முடியாது. ரமண பகவான் கிட்ட லட்சுமி ஒரு மாடு இருந்தது. அந்த மாட்டுக்கு ரமண பகவான் பக்கத்துல உட்கார வச்சு தலையில ஒரு கை வச்சு அவரோட ஹிருதயத்துல கை வச்சு மணிக்கணக்கா உட்கார வச்சு லக்ஷ்மி பரகதி கண்டு கொண்டாலும் அவரே எழுதி போயிட்டாங்க. அதே நமக்கு ஆதாரம். அதே மாதிரிதான் மகான்களுடைய சரித்திரத்துல அது நாய்க்கு கூட அவர் மோட்சம் கொடுத்திருக்காரு. சில மகான்கள் மாடுகளுக்கு கொடுத்திருக்காரு, குரங்குகளுக்கு கொடுத்திருக்காருலாம் இருக்கு. ஆனா இந்த அகஸ்தியர் தான் முதல்ல அதுக்கு பிள்ளையா சொல்லி போட்டு வச்சிருக்கு. அவர் சொன்னார் யானையாக்குன்னு நீ போலாம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணிட்ட, உருவாக்கி ஒரு அகந்தை இல்லை அகங்கார மதம் இருந்ததுன்னா அதை மொத்தம் அனுபவிச்சு அதை பழுத்து போய் விட்டு போயிடணும் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க. சில புண்ணெல்லாம் போகணும்னு என்ன பண்ணுவோம், நல்லா பழுக்க வச்சுருவார்கள். பழுத்த அப்புறம் இந்த பொண்ணு மொத்தமாக போய் விட்டுருவாங்க. இப்போ பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பலூன்ல காற்று கொஞ்சமா இருந்தால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஊதுன்னு ஊதி மொத்தமா பட்டாங்க வச்சு அப்படியே காத்தே நடக்க முடியாத மாதிரி அகதையில காற்று கொஞ்சம் ஒரு பாதி இருந்துதான் அந்த இந்திரஜிம்னோட ஹிருதயத்துல. அவர் பார்த்தா உன்னை யானையாக்கி யானைக்கு அரசனாக்கி எந்த யானையை பார்த்தா சிங்க யானை கூட பயப்படுமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்து பலூனை நல்லா ஊதி கடைசியா ஒரு ஆபத்துன்னு உனக்கு கொடுக்க வச்சு போட்டு அதை நான் அழிக்கிறேன்.
அதை தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்தது. நமக்கெல்லாம் அப்படிலாம் பண்ண பயப்படாதீங்க. நல்ல குண்டு குழந்தைய தூக்கி போட்டு விளையாடுவா அம்மா அப்பா, அம்மா விளையாட மாட்டாங்க, அப்பா அப்படின்னு தூக்கி போட்டு பிடிப்பா. நோஞ்சாம் குழந்தைன்னா யாரும் தூக்கி போடுவாளோ? அதனால நோஞ்ச குழந்தை தலைவர் நம்மளாம் நோஞ்சாம் குழந்தைதான் நம்மளாம் வச்சு விளையாடவே மாட்டோம். அதுக்கெல்லாம் சில அதிகாரி நல்ல குண்டு குழந்தைகள்லாம் சிலதெல்லாம் இருக்கு, நல்ல அதிகாரிகளா இருக்கும், அது தகுதி இருக்கு, அவங்கள வச்சு பகவான் விளையாடுவோம். நமக்கெல்லாம் போனா போது நம்ம சரணத்தை வந்து அடைஞ்சா போதும், நம்ம பண்ற 10 நாமக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டு விட்டுருவாங்க. அதனால நம்ம அந்த மகான்களுடைய சரித்திரத்தை பயப்படாதீங்க. அதெல்லாம் எது காட்டுறோம்னா அப்படி இருக்க முடியும் காட்டுறாரு தவிர பகவானுடைய கருணை அப்படிங்கிறது நம்ம வரைக்கும் ரொம்ப சுலபமா இருக்கு. இப்போ சீதா தேவினா ராமச்சந்திர பிரபு வேற மாதிரி இருக்காரு, அதே மாதிரி அகலியைனா வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு ராமகுணத்துடைய முரண். பொதுவா ஈஸ்வரனை ஈஸ்வரனா புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனா யாரு? அனைத்தும் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் செய்பவர், எல்லார் வழியாகவும் செய்பவர், அனைத்து கர்மங்களுக்கும் பலனை கொடுப்பவர். இது எல்லாரும் புரிஞ்சிடும். சாதாரண மனுஷன் தான் நல்லா தெரியும், அவன் சக்தி அற்றவன், அவனுக்கு புத்தி பூர்ணமா இருக்காது, அவனுக்கு அல்பாயுசா இருப்பான். இதெல்லாம் மனுஷன் தான் மனுஷனா புரிஞ்சுக்கலாம், ஈஸ்வரனை ஈஸ்வரனா புரிஞ்சுக்கலாம். ஆனா ஈஸ்வரன் மனுஷனா வந்தான்னு சொல்லுவாங்க, அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டான். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கான், எங்கும் நிறைஞ்சும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தேடி உட்கார்ந்து இருக்கான், ஆனந்த ஸ்வரூபியா இருந்தோம் அழறான், புரிஞ்சுக்க முடியலையா? அதுதான் ரசம். அது நீங்க புஸ்தகத்துல கிடைக்காது. மகான்களோட சம்பந்தப்பட்டு தான் இந்த ஒரு ஈஸ்வரன் நாடகம் இறங்கி ஆடும் பொழுது அந்த நாடகத்தையும் ரசிக்க தெரியணும், நாடகத்தை நடத்துபவர் அப்படிப்பட்ட பூர்ணத்தையும் மனசுல இருந்து விலகாம வச்சுக்கணும். அது எப்போ வரும்னா சத்சங்கத்தினால, அது புஸ்தகத்தினால நிச்சயமா வராது. புஸ்தகத்தினால வராதுங்கிறது எது அட்டாட்சினா அவரவர்கள் கண்ணாபின்னு ராமாயணம் எழுதுறதே அதுக்கு அட்டாட்சி. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். அதனால ராமர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கঠিனம்னா கঠিனம், இன்னொரு பக்கம் மென்மைனா மென்மை, ரெண்டு. அதுதான் ராமர். புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் நம்ம புத்திக்கு அவர் அடிபட்டாரோம். புரிஞ்சிக்க முடியாததுதான் தெய்வத்துக்கே பெரிய விஷயம். புரிஞ்சுட்டோம்னா நம்ம புத்தி அவரோட பெருசு நடத்தோம்னா ராமரையும் புரிஞ்சிக்க முடியாது, கிருஷ்ணரையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன் இப்ப வரக்கூடிய மகான்கள் யாரையும் ராமகிருஷ்ணரையும் புரிஞ்சுக்க முடியும், ராமரையும் புரிஞ்சிக்க முடியாது, கிருஷ்ணரையும் புரிஞ்சிக்க முடியாது, ராமகிருஷ்ணரையும் புரிஞ்சிக்க முடியாது, அண்ணாவையும் புரிஞ்சிக்க முடியாது, குருநாதரையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம், இது இப்படிதான், அவ்வளவு நடக்காதீங்க. அவர் எப்படின்னு யாராலையும் ஒரு பேட்டர்ன் உள்ள கொண்டே வர முடியாது, நம்ம தான் பேட்டர்ல மாட்டின்னு இருக்கோம். அவர்கள்லாம் வெளில வந்துடுவார்கள். இது இன்னும் நீங்க நல்ல ஒரு ரசிகாலா இருக்கிறதுனால ஒரு விஷயம் இன்னும் ஆழமா சொல்றேன். யோகி ராம்ஸ்வரூப் ஒரு வாட்டி சொன்னாங்க, நம்ம இந்த ஆசிரமம் அவசியம் இல்லை, சிம்பிளா இருக்கு, இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார், this beggar wants a very big ashram where thousands can sit and chant அப்படின்ட்டார். உடனே கூட இருந்தவர் கேட்டார், பகவான் நீங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி சிம்பிளா ஒரு கூரை போகணும், நீங்க இப்போ இவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் அடியில ஒரு பெரிய ஆசிரமம் வேணும்னு கேட்கறதே புரியல. அவர் சிரிச்சுட்டே சொல்ற, my dear friend, you can all ask this beggar these questions, this beggar can't ask the father these questions. நீ வேணா என்ன கேட்கலாம், நான் எங்க அப்பா கிட்ட இதெல்லாம் கேட்க முடியாதுப்பா, அப்பப்போ என்ன சொல்றாரோ அதான் நான் அவனுக்கு சொல்லிட்டு கேட்கிறேன். அப்போ சொல்லும் பொழுது this beggar is inconsistent, is consistently inconsistent. அப்படின்னா எப்பவுமே நம்ம இப்படிதான் இருப்பாருன்னு யூகிக்க முடியாததுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், பழக்க வழக்கங்கள்னால இதுதான் பண்ணுவோம் நம்ம எழுதி வச்சுடலாம். அவங்கெல்லாம் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மீறி இருக்கிறதுனால அப்பப்போ என்ன தேவையோ அதாவது அவர்கள் தைரியமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால ராமரெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது ஒரு குணம் இல்லையா? சொன்ன மாதிரி சமுத்திரம் ஆழங்காண முடியாது, ராமர் ஆழங்காண முடியாது. இப்படி இருப்பார் அப்படி இருப்பார். ராமாயணம் புரிஞ்சாதான் மகான்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ராமாயணம் ஓரளவு புரிஞ்சாதான், பாகவதம் ஓரளவு புரிஞ்சாதான் மகான்களை புரிஞ்சுக்க முடியும். ராமாயணம் ஓரளவு புரிஞ்சாதான் மகான்களுடைய தர்மத்தை புரிஞ்சுக்க முடியும். பாகவதம் ஓரளவு புரிஞ்சாதான் மகான்களுடைய பிரேமையை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம். ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம், பெரிய மகாத்மா, பெரிய அவதார புருஷரோடு இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு அவர் அணுகினால்தான் அதை ரசிக்க முடியும். இல்லைன்னா அப்கோர்ஸ் அவர் அனுகிரகம் பண்ணுவார், எக்ஸாம் பாஸ். ஆனா அந்த கல்வியை ரசிக்கணும்னு பார்க்கணும் இல்லையா? அது நம்மளால வரவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு உழம்பு கொடுத்தா கூட கரையேற்றக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வாழ்க்கை வாழணும், ரசிச்சு வாழணும் இல்லையா? ராமாயணம் பார்ப்பதை எதுக்கு கத்துக்கணும்னு என்ன கேட்டீர்கள்னா, ஒரு குருநாதர் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அந்த குருநாதருடைய குணாதிசயங்களும் அவர் பண்ணக்கூடிய கருணையும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரேமையும் ரசிக்கணும்னா இது ரெண்டு வேணும். அதனாலதானா என்னமோ இதை ரெண்டையும் நம்ம பெரியவர்கள்ட்ட புகட்டி விட்டாரு. ஏன்னா நம்ம பாக்கியத்தினால ஒரு குருநாதர் வந்து அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால இங்க ராமரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு குணம். தனக்கு
அப்படின்னா ரொம்ப அழகா இருக்காரு. 100% 400%. ஆனா மற்றவர்களுக்குன்னு பார்த்தா 0 கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஒரு உதாரணம் சொல்றேன். அகல்யா தேவியோட சாபம்னு ஒரு விஷயம். குழந்தையான 12 வயசு ராமர்கிட்ட இந்த விஸ்வாமித்திரர் எதிரியோ கதை சொல்ற. அதெல்லாம் அந்த 12 வயசு குழந்தைக்கு சொல்ல வேண்டிய கதையே கிடையாது. மெனக்கட்டி இதெல்லாம் சொல்ற. சொன்னதை வால்மீகி ஒளிவு மறைவெல்லாம் அத்தனையும் சொல்லிட்டாரு நமக்கு. அகல்யை அப்படிங்கிறவர் கௌதமன் ஒரு பெரிய மாமுனிவருடைய பதிவிரதை. அகல்யையே நம்ம பிரம்மாவுடைய மானச புத்திரிய நினைச்சு பாருங்க எவ்வளவு பவித்திரமாக. அந்த அகல்யையே ஒரு தப்பு பண்ணிட்டான். இந்த இந்திரன் என்ன பண்ணிட்டான், அவன் மயக்கணும் அப்படின்னு கௌதமனோட ரூபத்துல வந்துட்டான். அகல்யைக்கு தெரியாது இது இந்திரன் கௌதம ரூபத்துல வந்துட்டான். ஆனா அகல்ய நினைச்சா ஒரு தேவத்தை, என்னுடைய பர்த்தாவே உபாசனை பண்ணக்கூடிய தேவத்தையே இப்படி ரூபம் தரிச்சு வராருன்னா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மதத்தை தட்டிட்டு உடனே கௌதமர் வரார். வந்த உடனே மூளை குறுக்கி போறார். இதுதான் மகான்கள் கிட்ட கதை கேட்கணுங்கிறது. கௌதமரும் சாபனம் இருக்குல்ல, அவர் பார்த்தா இதே மாதிரி பச்சாதாபம் பட்டுட்டே இருந்தா உருகியே போயிடுவார். அவ பிராணனே தரிக்க மாட்டா. என்ன ஒரு குலத்துல வந்தவ, என்ன மாதிரியான ஒரு பதிவிரத, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு உள்ள குற்ற உணர்ச்சி அவளை எரிக்கிறது. இந்த கௌதமர் பார்த்தா இங்கே இருந்தா உங்க பத்தி இப்படி அழிவாளே, அதனால ஒரு அனுகிரகம் பண்ணா உன் மனசுக்கு நல்லா போகுது. சோ தட் நீயே உன்னுடைய பச்சாதாபத்தினால குற்ற உணர்வுனால நீ எரிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக நீ பேசாம ஒரு சஸ்பெண்ட் அனிமேஷன் சொல்றோம், நீ கல்லா போயிடும். எது வரைக்கும்னா உனக்கே நம்பிக்கை வரணும், நான் இனிமே எந்த தப்பும் பண்ணல, நான் ரொம்ப பவித்திரமானவள்னு. எப்போ அது வரும்னா நீ ராமோட சம்பந்தப்படும் பொழுதுதான் ராமச்சந்திர பிரபு வருவார். அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. அவருடைய பாதத்திலிருந்து ஒரு தூசி உன் மேல பட்டாலே நீ பவித்திரமாயிடுவேன், நீ சந்தோஷப்படுவ. அது வரைக்கும் நீ தபஸ்ல இரு, நானும் தபஸ்ல இருக்கு. 2 பேரும் அந்த இருக்காங்க அந்த ஆசிரமத்தில். ராமச்சந்திர பிரபு எனக்கு அங்க வரும்போது விஸ்வாமித்திரர் சொல்ற, இங்க கௌதமன் ஒரு ரிஷி இருந்தா, அந்த ரிஷியுடைய பத்தினி, அந்த ஒரு பத்தினிக்கு ஒரு சின்ன சாபம்ன்ற வியாஜத்துல ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்க. அவங்க கல்லா இருக்கா, ஆமா நீ இந்த அவசரத்துக்குள்ள அவசியம் வரணும், உன்னுடைய அனுகிரகத்தினால்தான் அவ வெளில வரணும்னு சொன்னோடனே ராமர் உடனே இந்த வேட்டியை கொஞ்சம் மேல கட்டினாராம், பார்த்து நடக்கிறாராம். ஏன்னா ஒரு பெரிய முனிபத்தினியுடைய ஒரு சரீரத்தை நம்ம பற்றிடக்கூடாதுன்னு பார்த்து வரா. இந்த முனிபத்தியும் ராமனுடைய பாதம் நம்ம மேல படாதான்னு உட்கார்ந்து இருக்கார். இப்படி வருதுனால வாயு பகவான் தான் அங்கேயும் ஒரு குந்தனா இருக்கார். எப்படி ஆஞ்சநேயர் வாயு பகவானுடைய குழந்தைனால வாயுன்னா அர்த்தம். வாயு புத்திரான்னா அது உபச்சார வார்த்தை. வாயுவே ஒரு அம்சமா இறங்கி வந்தார்னா வாயு புத்திரன்னு சொல்றோம். இந்த இந்திரனே அம்சமா இறங்கி வரா இல்லையா, அதுதான் வாலின்னு சொல்றோம். அதே மாதிரி சூரியனே அம்சமா இறங்கி வரவன் தான் சுக்ரீவன் சொல்றோம். சூரிய புத்திரன்றது உபச்சார வார்த்தை நம்ம புரியணுங்கிறதுக்காக. இங்கேயும் அந்த வாயு தான் என்ன பண்ற, அந்த ஒரு பகவானுக்கும் பக்திக்கும் நடுவுல ஒரு தூது போறவர் வாயு தான். ஆஞ்சநேயர் அப்பவே தன்னுடைய ஒரு கைங்கரித்த ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா வாயுவோட அம்சம் தானே அவர் பார்த்தார். ராம சரணத்துல இருக்கக்கூடிய தூசி தான் இந்த பக்தியை பவித்திரமாக்க போது, இந்த தூசியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நாம் தான் அப்படின்னு முதல்ல அவர் கைங்கரியம் பண்ணார். ராம சந்தோஷப்பட்டு, இனிமே நீ பாத தூசி எடுத்து கொடுத்த கால் வண்ணம் அங்கு காமிச்சுட்ட, நீ இப்ப கை வண்ணம் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு தன்னுடைய அழகா இருக்கக்கூடிய மோதிரம், அந்த ஒரு மோதிரத்தை எடுத்து அந்த கணையாடி எடுத்து கொடுத்து சீதா மாதா கிட்ட கொடுத்துட்டு வான்னா, இது சாட்சாத் லோகமாதா, அது முனி பத்னி. அதனால ராமர் நடந்து வர தெரிஞ்சே தவறு செய்தார் ராம கலிகை. அவர் உட்கார்ந்து இருக்கார். அந்த பாத தூதிய நம்ம ஆசிரியர் தான் வாயு ரூபம் இருக்கின்ற அவரோட சேர்க்கும் பொழுது தன்னுடைய ஒரு சாபம் நீங்க வெளில வரா. அகல்யையும் சொல்லக்கூடிய அகலிகை வெளில வரா. வெளில வந்த உடனே ராமர் கை கூப்பிடுறார். யாரு அனுகிரகம் பண்ணி சாப விமோசனம் கொடுத்தாரோ எந்த ரிஷினாலும் இந்த சாப விமோசனம் கொடுக்க முடியல, ராமரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா பகவானால் தான் அது முடியும். கொடுத்த உடனே பிரிய கூப்பிடுறார். அகலிகை பார்க்கிறார். கொஞ்சம் வெக்கமா இருக்கவளுக்கு, பகவான் முன்னாடி நின்றோம், கொஞ்சம் கூட தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு எண்ணம் கொஞ்சம் இருந்துதான். ராமர் அதை மொத்தமா நீக்கணும்னா நம்ம குருநாதர் முன்னாடி கொண்டு வருவார். அகலிகை நிற்கிறா, கையெழுத்து சிந்தே நிற்கிறா, தலை குளிச்சு நிற்கிறா. ராமர் அங்க கம்பீரமா நிற்கிறார். விஸ்வாமித்திரர் நிற்கிறார், லக்ஷ்மணன் நிற்கிறார். ராமர் அகலிகையை பார்க்கிறார். பார்த்த உடனே கொஞ்சம் கூச்சப்படுறான்னு தெரிஞ்சது. திரும்பினார். லக்ஷ்மணா, இந்த அம்மாவை பார்த்தா நம்ம அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்ல, அவ்வளவு அம்மா தானே ராமருக்கு, உபச்சார வார்த்தை இல்லையா. கௌசல்ய காட்டில் போட்டினது பெரிய அம்மாவாம். ஏன்னா அந்த கௌசல்யை ராமரை 12 மாதம் கருவில் தரித்தால், இந்த அகலிகை ராமரை பல ஆண்டு காலம் கருத்தினில் தரித்தார்.
ராமர் வரப்போறார் வரப்போறார் வரப்போறான்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால ராமச்சந்திர பிரபு நம்ம அம்மா மாதிரி இல்லை அப்படின்னா லக்ஷ்மணர் பார்த்துட்டு தலையாடுறார், என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே ராமர் சொல்றாரா, லக்ஷ்மணா நான் அம்மா மாதிரின்னு சொல்றேன், பார்த்து நின்று இருக்கியே, வா நமஸ்காரம் பண்ணலாம். நமஸ்காரம் பண்றேன். அனுகிரகத்தையும் பண்ணிட்டு நமஸ்காரமும் பண்ற ஒரு தெய்வத்தை என்ன அது ராமச்சந்திரன். அதுதான் ராமகுணம். தெரிஞ்சு தவறு செய்த அகலிகைய தம் பாத முடியாத பவித்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புற. தவறுனா என்னன்னே தெரியாத நம்ம சீதா மாதா அவளுடைய ஒரு கருப்பை யாரான்னு நினைச்சு பார்க்க முடியுமா? ரொம்ப அழகா விவேகானந்தர் சொல்லுவார், சேஸ்ட் அப்படின்னா புனிதைன்னு அர்த்தம். அவர் சொல்ற சீதா மாதா இஸ் சேஸ்ட்னு சொல்றது பிளாஸ்பெமி, சீதா மாதா இஸ் சேஸ்டிட்டி அப்படின்னா. சீதா மாதா புனிதை அப்படின்னு சொல்லாத, சீதா மாதா தான் புனிதத்துவம். அவளை வச்சுட்டு தான் மற்றவள யார் எவ்வளவு புனிதம் நீ மெஷர் பண்ணுமே தவிர அவளை வந்து இது கடியில கொண்டு வராதுன்ற. அப்படிப்பட்ட சீதா மாதா ராமருக்கு நல்லா தெரியும். சீதா மாதா பவித்திரமா இருக்காங்க, உலகத்துக்கு தெரியும், விபீஷனுக்கு தெரியும், எல்லாரும் சாட்சி. ஆனா தனக்குன்னு ஒரு பொழுது ஊரறிய சீதா மாதாவை பார்த்துட்டு நீ அக்னி பரீட்சையில வந்து பாஸ் ஆனான். சீதா மாதாவும் கிளம்புற அக்னி பரீட்சை முடிச்சுட்டு ராமர் நிற்கிறார். இப்போ இது ஒரு பெரிய குறைய சொல்றோம் இல்லையா? நான் சொல்றேன், குருநாதனும் அண்ணாவும் இந்த ஒரு அழகான விஷயத்தை காட்டுறார்கள். இது உண்மையிலேயே ஹாப்பிலி மேரிட்னு சொல்றோமே, உண்மையிலேயே பிரேமையா இருக்கக்கூடிய தம்பதிக்கு புரியக்கூடிய ஒரு விஷயமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. என்ன விஷயம் சொல்லுங்க, சீதா தேவிய ஆஞ்சநேயர் சுவாமி வராரு. அவர் வந்து சுந்தரகணத்துல வராரா, கனையாடி கொடுக்குறாரா. உடனே அந்த சீதா தேவியை பார்த்து அவருக்கு பொங்கலுக்கு அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாள், அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறான்னு எல்லாத்தையும் மறந்து போயிடுறாரு ஆஞ்சநேயர். நான் ஒரு வேற புருஷன்றதெல்லாம் மறந்து போயிடுறாரு. உடனே அம்மாவை பார்த்து, அம்மா நான் உடனே உன்னோட சேர்ந்து ராமச்சந்திர பிரபுவை பார்க்கணும், உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இருங்களேன் இப்பவே கூட்டின்னு போய் ராமனோட சேர்த்து விட்டுறேன்னு. சீதா மத தூக்கி வரைக்கும் ஒரு குரங்கு மாதிரி வானரம் மாதிரி ஒரு ஜந்து வந்து நிற்கிறது. என்ன இப்படி சொல்ற, எப்படிப்பா என்ன தூக்கின்னு போவேன்னு ஆஞ்சநேயருக்கே இப்படி இன்செக்டா போயிடுச்சு. உடனே காட்டுறாரு தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சு, அம்மா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, உன் கிருபையினால தானே நானே இங்க வந்தேன், உங்களை போய் நான் ராமரோட சேர்க்க மாட்டேன் நான். உடனே சீதாதேவி பார்த்தா, ஆமாப்பா தெரியாம கேட்டுவிட்டேன், உன்னால நிச்சயமா முடியும். ஆனா ராமச்சந்திர பிரபு இங்க வந்து என் பெண்ணு போகணும். ஏன்னா ராமச்சந்திர பிரபுடைய வீரத்துக்கு இந்த ஒரு விஷயம் கலங்கமா இருக்கு. அவர் வந்து தன்னுடைய மனையாட படைத்தார். அப்படி யாரோ ஒரு ஆஞ்சநேயரா அவர் தான் தூக்கிட்டு வந்து சேர்த்து வச்சார்னா என்னுடைய பர்த்தாவோட வீரம் என்ன, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவர் வந்து என்னை வென்று செல்ல வேண்டும்னு அவருடைய ஹிருதயத்தை பார்த்து பேசுறார். ராமச்சந்திர பிரபு பார்த்தார், என்னுடைய மனையாளுடைய பவித்திர தன்மைங்கிறது எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால நீ எப்படி எனக்கு சான்ஸ் கொடுத்தியோ என் வீரத்தை காட்டுறதுக்கு, அந்த காலத்துல இந்த பக்கம் வீரம்னா அந்த பக்கம் கருப்பு, அதனால உன் கருப்பு உலகறியும் எல்லாரும் போட்டுறபடியா எல்லா பதிவிரதைகளும் உன் பாதத்துக்கு வந்து விழறா மாதிரி காட்டுறேன் பாருன்னு அக்னி பரீட்சையை காமிச்சது எதற்காகனா சீதா மாதாவோட கிரேட்னஸ் எடுத்துக்காட்டேன். இது வெளிமுகமா பார்த்தா கட்டின ஹிருதயம் மாதிரி தெரியும், ஆனா உண்மையில இவரோட ஹிருதயம் அங்க இருக்கு, அவரோட ஹிருதயம் இங்க இருக்குன்னு புரிஞ்சுட்டா தான் இந்த ஒரு அன்பு வெளிப்பாடு தெரியும். அவர்களுக்கு உலகம் போட்டிருக்கும் தூக்கிறதும் விஷயம் கிடையாது. சீதா மாதாவுக்கு ராமரை தெரியும், ராமருக்கு சீதா மாதா தெரியும். அது போல நம்ம குருநாதர் பாடுறாரு, எனக்கு நீ உண்டு, உனக்கு நான் உண்டு, இது உனக்கு உலக என்ன வேண்டி இருக்கு, அப்படித்தான் அவர்கள் இருப்பாரு. அதனால ராமருடைய குணம் தனக்கு அப்படின்னா ரொம்ப கடினமா இருக்கு. தனக்குன்னா தன்னுடைய மனையாள் உட்பட தன்னுடைய சகோதரர் உட்பட எல்லாம் காணணும்னு நினைக்கிறாரு. ஆனா பிறருக்குன்னா கருணையிலையும் கருணை, அடிமட்டத்துக்கும் அடியில கருணை. அதனால அகல்யாவுடைய சாப விமோசனத்தை மெனக்கெட்டு இந்த வால்மீகி ஏன் போடுறாரு நம்ம சொல்லுவாருன்னா, அப்பதான் உனக்கு அனுபவியும் இது ரெண்டு சேர்த்து பார்க்கணும். வால்மீகி கதையையும் விஸ்வாமித்திர கதையும் சேர்த்து பார்த்தா ராம நாமத்துடைய ஒரு கிருபை தெரியும். அந்த அகலிகையுடைய சாப விமோசனத்தில் சீதா மாதாவுடைய அக்னி பரீட்சை சேர்த்து பார்த்தா ராமருடைய உத்தமமான குணம். அது ராம நாம குணத்தை காட்டுறது, இது ராமருடைய சாட்சாத் குணத்தை காட்டுறது. அப்படிங்கிற ராமச்சந்திர பிரபு அதே மாதிரிதான் இப்ப நம்ம கஜேந்திர ஆழ்வார் திரும்ப வருவோம். அந்த கஜேந்திர ஆழ்வார் என்ன பண்ணார், ரொம்ப பெரிய மெதப்புல இருந்தார். ஒரு முதல்ல வந்து கிடைச்சது, கிடைச்ச உடனே தானே சண்டை போட்டு பார்த்தார், முடியல. கடைசியில என்ன பண்ணாருன்னா ஆதி மூலமே அப்படின்னு அவர் அப்படி ஒரு கோலம் விட உடனே அந்த ஓலத்தை கேட்டு பகவான் உடனே கருட வாகனா வந்து தன் சக்கராயுதத்தினால கஜேந்திர ஆழ்வாருடைய சிரஸ்ல ஒரு கையை வச்சு சக்கராயுதத்தை போட்டு அந்த ஒரு முதலையை உடைத்து
நம்ம கஜேந்திர ஆழ்வாருக்கு தன் போன்ற ஒரு ரூபத்தை கொடுத்து நம்ம வீழ்ந்தாங்க. நம்ம பாகவதத்துல பகவானே சொல்றான், காத்தால எழுந்து என் குழந்தைகள் யாரெல்லாம் என்னையோ கஜேந்திரனையோ இந்த குலத்தையோ இந்த ஒரு மலையையோ இல்லைன்னா என் சக்கராயுதத்தையோ இல்லைன்னா கஜேந்திரன் எனக்கு தூக்கி போட்ட அந்த ஒரு தாமரையோ ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா நான் உன்னை ஞாபகம் வச்சுப்பேன். உன் அனுபவம் உனக்கு விமலமான ஒரு மதியை நான் உனக்கு கொடுத்து உன்னை நான் கரையேற்றுவேன்னு சொல்றான். அதனால பாகவதத்திலே அது இருக்கிறதுனால நீங்க பார்த்து எல்லாம் குருநாதர் எங்க இருந்தாலும் காத்தால என்ன பண்றாரோ வந்து கஜேந்திர ஆழ்வார் ஸ்மரணம் உண்டு. அதனால நம்ம இந்த ராமநவமி இன்னைக்கு ராமானுஜ நவமி, அதனால நாளையில இருந்து காத்தால நம்ம ஒரு சபலம் எடுத்துப்போம். முடிஞ்ச வரைக்கும் சபலம் அது பெரிய வார்த்தை, நம்ம நமக்குள்ளேயே ஞாபகம் வச்சுப்போம். காத்தால எழுந்த உடனே 7 முறையாவது ஹரிநாமம் சொல்லி கஜேந்திரன ஸ்துதி ரொம்ப பெருசு, யாரால முடியுமோ சொல்லுங்க. அது ஒரு 28 26 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த ஸ்துதியை சொல்ல முடியுதா சொல்லுங்கள். இல்லைன்னா கஜேந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா அந்த முதல்ல குடிக்கிறது பகவான் கஜேந்திரன் தலையில கை வைக்கிறான், அழகான கார் மேனி, அவன் கையில அந்த சக்கராயுதத்தை அடிக்கிறான். அந்த முதல்ல அப்படி குழந்தை போய் ஒரு கந்தர்வனா மாறுறது. இங்க கஜேந்திரன் அழகா சத்திய சக்கர கத தர்மத்தோட ஒரு விஷ்ணு பார்ஷதனாக விஷ்ணு புத்தனாக மாறுகிறார். அந்த கருடன் இருக்கார், மேல பகவான் இருக்கார், கண்ணில கருணையோடு இருக்கார். இதை ஞாபகம் வச்சுக்கோன்னா இதை நம்ம டெய்லி கொஞ்சம் இந்த 2 நிமிஷம் ஆகுமா 1/2 நிமிஷம் ஆகுமா, இந்த 1/2 நிமிஷம் நம்ம ஞாபகம் சொன்னா தக்கத்தில் பக்கத்திலே நமக்கு முரளிதரன் சுவாமி பிரேமிக்க வரதனன்றோம் பிரேமிக்க வரதன் இல்லையா. அதனால அந்த புறாம உபதேசம் ஆச்சு, அந்த கஷ்டம் பக்தியாச்சு, ஆபத்து சரணாகதி ஆச்சு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி சாபம் அனுகிரகம் ஆச்சு. இந்த சோகம், இந்த வால்மீகி மனசுல வந்த சோகம் ஸ்லோகம் ஆச்சு. அந்த வேடுவன் 2 பறவைகள் நீ கொஞ்சம் குழாவின் இருக்கும் பொழுது ஒரு அம்பை எய்தி அந்த ஒரு பறவை ஆண் பறவை கொண்டுட்டான், பெண் பறவை அழகுன்னு அழகு. அதை பார்த்த உடனே ஒரு சாபம் வந்தவனுக்கு. அந்த சாபமே எப்படி இருக்குன்னா ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் கடைசியில சாபமா இல்ல, சீனிவாச பெருமாளுடைய புகழை காட்டுற மாதிரி இருக்கு. ராமாயணத்துடைய ஒரு ஸ்லோக சாரமா இருக்கு. ராமாயணம் 26 ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்லோகத்தில் சொன்னா மானுஷால புரிஷ்டான் இந்த ஸ்லோகம். அதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டார். ஆசிரமத்துக்கு திரும்பி போனார். திரும்பி போன உடனேயே பிரம்மா வந்தார். பிரம்மா வந்து சொன்னார், நீ ராமாயணம் எழுதி கவலைப்படாத, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும், உனக்கு அந்த செய்யுள் அமைப்பு கரெக்டா வரும், அழகான வார்த்தைகள் உனக்கு தேடி வரும், எல்லாம் சொன்னார். சொன்ன உடனே இந்த நாரதர் உட்கார்ந்து இப்ப ராமாயணம் எழுதிட்டார். எழுதி இந்த ராமாயணம் யாருக்கான கற்றுக் கொடுக்கணுமே அப்படின்னு பார்த்தா கரெக்டா அந்த டைம்ல தான் இந்த லவன் குஷனும் வந்தார். 2 ராமருடைய குழந்தைகள். ராமன் சரித்திரத்தை இந்த ராமன் குழந்தைகள் மூலமாவே பிரச்சாரம் பண்ணுவோம்னு சந்தோஷப்பட்டார். 2 குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த 2 குழந்தையும் அப்படிதான் கற்றுந்ததா, ரொம்ப அழகா பாடுவான், கையில தீனி அடிச்சுட்டே பாடுவான். 1 2 ட்வின்ஸ் தான் இல்லையா, ஒன்னும் பார்க்கறதுக்கு ராமருடைய லட்சணம் அப்படியே இருக்குமா. ராமரே 2 உருவம் எடுத்து ராமாயணம் சொன்ன மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட அந்த லவன கிருஷ்ணனை தயார் பண்ணி அனுப்பி விட்டார். கொஞ்சம் கொஞ்சமா கிராமம்லாம் போச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நகரம் மக்கள் போச்சு, அவுட்டர்ல போச்சு. மேல அந்த அரண்மனைக்கு வெளியே கதை சொல்லிட்டு உடனே இந்த ராமச்சந்திர பிரபு வருடனோட அப்படி பத்தி விழாக்கும் பொழுது இந்த கதையை கேட்டு தானும் கேட்கணும்னு ஆசைப்பட்டார். அதையே ஒரு அஸ்வமேத யாகத்துல பொதுவா யாகம் பண்ணும்போது காத்தாலதான் வேலை இருக்கும், மத்தியானம் ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா யாகத்துடைய எஜமான்னு சொல்லக்கூடிய அந்த யாகம் யாருக்காக பண்றோமோ அவர் மத்தியானம் தூங்கக்கூடாது. அதனால ஒண்ணு அவர் என்ன பண்ணணும், வீணையோட ஓசையை கேட்டு உட்கார்ந்து இருக்கணும், இல்லைன்னா கதை கேட்டு இருக்கணும். புராணங்களோ இதிகாசங்களோ இந்த மாதிரி சமயத்துல தான் அரங்கேற்றப்பட்டன. யாகத்துடைய ஒரு அங்கமா உடனே ராமர் உட்கார்ந்தார். 2 குழந்தையும் வந்து நின்று ரொம்ப அழகா இங்கீதம் தெரிஞ்ச குழந்தை அவங்களுடைய புத்திரர்களுடைய ராமர் எஸ்ன்னு சொல்றதுக்கு சாம காத்துள்ளது. ராமர் சரிந்த உடனே பொத்திட்டு ராமாயணத்தை ராமர் கொஞ்சமா கிட்ட போய் இப்படிப்பட்ட ஒரு ராமாயணமா, இப்படிப்பட்ட ஒரு அவதார கதையா, இப்படி எல்லாம் என்னால பண்ண முடிஞ்சவங்க நிறைய அவதாரம் எடுக்கணும் தோணி போயிட்டோம். பகவான் நினைச்சாலும் இப்படி எல்லாம் ஒரு கதை சொல்றாருதான் நிறைய அவதாரம் பண்ணணும்னு அப்படியே சங்கல்பம் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட கதையை கேட்டார்கள். அப்படின்னும் போது இந்த 2 குழந்தைகள் சொல்லக்கூடிய கதையில தான் இங்க ராமாயணம் ஆரம்பிக்கும். முதல்ல எடுத்த உடனே ஒரு காவியம் தான் ஊர்ல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா. ஊரை பத்தி சொல்லணும், இங்க இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையை பத்தி சொல்லணும், அது அப்புறம் அங்க இருக்கக்கூடிய செடி தான் சொல்லிட்டு வரணும். முதல் காவியம் எல்லாம் பர்ஃபெக்டா ஆரம்பிக்கிறது. 2 பேரும் ஒரே ஒரு குரல்ல 2 பேரும் குயில் மாதிரி பாடுறாங்க. இந்த வீணையிலேருந்து இந்த வார்த்தை வருதா, வாக்குலேருந்து வீணா வருதுன்னு தெரியும். இந்த வீணையும் அவங்க வாக்கும் அவ்வளவு பர்ஃபெக்டா 2ம் ஒருமித்து இருக்குது. இசைந்துன்றாலே இசையும் வாக்கும் இசைந்து இருந்துதான். 2 பேரும் ஆரம்பிச்சாரு. கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகானி
विनिष्ट सरयू तीरे प्रभूत धन धान्यवान अयोध्या नाम नगरी तत्रासीत लोक विस्मृता अयोध्या ஒரு 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி தான் அயோத்திக்கான தொழில் திரும்பி வந்து மனுனால ஸ்தாபனம் பண்ணப்பட்ட அயோத்தி ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சிட்டிஸ் ஆஃப் த ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தோம். அயோத்தி ராமனுடைய கோவில் மட்டும் கிடையாது, அந்த இடமே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். மனுனால நிர்மாணிக்கப்பட்டது. மனு தான் இந்த மனுன்ற வார்த்தை இருக்கிறதெல்லாம் இந்த யூ எடுத்து முன்னாடி கொடுத்தோ ஹியூமன் அப்படின்னு வரும். இந்த மனுல இருந்தா ஹியூமன்ற வார்த்தையை வந்தது. ஹெச்எஃப்னு சேர்த்துருவா இல்லையா? இந்து அப்படின்றான். சிந்துங்கிறது இந்துனாச்சு. இந்துங்கிறதுல ஹெச்ச சேர்த்து இந்துன்றான். அதனால இந்த ஹெச்ச எடுத்துருங்க. அப்ப மனுங்கிறது தான் ஹூமன் அப்படின்னு. ஹியூமன் ஹியூமன் சொல்றாங்க. மனுல எல்லாம் வந்து முதல் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனு தான். மனு சதுரூபன் தான். அப்படிப்பட்ட அந்த மனுனாலேயே ஸ்தாபனம் பண்ணட்டு. மனு நாமானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம். மனுவே பிளான் பண்ணி இந்த சிட்டியை பண்ணாராம். அப்படிப்பட்ட அயோத்தியா, அந்த அயோத்தியாவுக்குலாம் எப்படி இருப்பாரு நான் நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா. ராம ராஜ்யத்துக்கு முன்னாடியே எப்படி இருந்தான், எப்படி இருந்தார் கம்பன் சொல்றார். கல்லாது நிற்பார் பிறரின்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை. கம்பனால் தான் பேச முடியும். அவர் என்ன சொல்றார், படிக்காத வேறாலே யாருமே கிடையாது, எல்லாரும் பிஎஸ்சி பண்ணியிருக்காங்க. அப்போ படிக்காதவாலே யாரும் இல்லாததுனால படித்தவர்கள் யாரும் கிடையாது. இவன் படிக்காதவா இருந்தாதான் இவன் படிச்சவன் இவன் படிக்காதவன் சொல்லணும். எல்லாரும் படிச்சவர்கள் யாரை படிச்சவன் பேர், யாரை படிக்காதவன் பேர். அதனால அவர் சொல்றார், கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை. அவர் வல்லர் அல்லாரும் இல்லை. அதாவது படிச்சவாளும் இல்ல, படிக்காதவாளும் இல்ல, படிக்காதவாள் யாரும் இல்லாதவாளும் இல்லை. எல்லாமே படிச்சு வச்சுட்டு இருக்கு இல்லையா? படிக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. அப்புறம் அவர் சொல்றார், எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை. மாதோ, மாதோனா மா அப்படின்னு அது ஒரு விழிக்கிறது, ஒரு ஆச்சரியத்தை சொல்லணும். யார் சார் இந்த ஊர்ல பணக்காரன், என் ஊர்ல பணக்காரன் கிடையாது சார். அப்படியா? எல்லாரும் ஏழையா? ஏழையும் கிடையாது சார். அப்படின்னா என்னையா அர்த்தம்னா எல்லாருக்கும் எல்லாம் இருந்ததுனால இவன் பணக்காரன் இவன் ஏழைன்ற பாகுபாடே இல்லையா? இந்த உலகம் இப்போ போகக்கூடிய திசைக்கு இதுதான் மருந்து. இப்போ டெக்னாலஜி ஜாஸ்தி ஆக ஆக நல்ல எக்கனாமிக்ஸ்லாம் இருக்காரு பாருங்க நம்ம குரூப்ல. அவ என்ன சொல்றா, எக்கனாமிக் டிவைடுன்னு பொருளாதார ரீதியா ஏழை ஏழையாவே இருக்கான், பணக்காரன் ஒன்றும் பணக்காரமா போயிட்டு. இதனால சமூகத்துல பல கோளாறுகள் நடக்கும். அயோத்தியை பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு பிளவே கிடையாது. இந்த பொருளாதார பிளவுன்னு சொல்றோம் இல்லையா, அது இல்லவே இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் இருக்கா, அதனால எல்லாரும் இல்லை, அது உள்ளாரும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாரும் தான் வித்தியாசமே இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நகரம் எப்படி இந்த ஒரு செழிப்பு வந்தது அப்படின்னா, இந்த செழிப்பு ஏன் வந்ததுன்னா பயிர்கள்லாம் அப்படி கொட்டுமா ரத்தம் மாதிரி. பயிரே அன்னத்தை அப்படி கொட்டுறதுன்னா அந்த பயிருக்கு தாயார் இருக்கக்கூடிய சரைவனுக்கு ஓடக்கூடிய இடமா இருக்கு. சரைவனுக்கு ஏன் அப்படி ஓடுறதுன்னா மாதம் மும்மாரி கரெக்டா பெய்யறதான். மாதம் மும்மாரி ஏன் பெய்யறது அப்படின்னா அதை ஆட்சி பண்ணக்கூடிய அரசன் அவ்வளவு பெரிய தர்மாத்மாவா இருக்கிறார். யார் அந்த அரசர்னா ராமன். ராமனுடைய அப்பா தான் தசரதன் மகாராஜா சக்கரவர்த்தி. அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லும் போது கம்பநாட்டாளர் சொல்றார், தாயோக்கும் அன்பின் தவமுக்கும் நலன் பயப்பின். அவர் வந்து எல்லார் மேலேயும் அன்பா இருப்பார். எப்படி அன்பா இருப்பார்னா அம்மா மாதிரி அன்பா இருப்பார். யாருக்கான எதான்னா அவர் கேட்டு குழந்தை அழுதா பால் கொடுக்கலாம், உட்கார் பார்த்து பார்த்து நேரத்துக்கு நேரம் பால் கொடுக்கிற மாதிரி அந்தந்த பிரஜைக்கு எப்பப்போ என்ன தேவையோ அந்தந்த நேரத்துல அவரா போய் 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 அன்புனால. அதனால இந்த பிரஜைகள்லாம் அப்படி ஒரு விசுவாசமா இருப்பாரா ராஜானா. இந்த ராஜாவும் பிரஜைகள் மேல அப்படி ஒரு அன்போட இருப்பாரா. லாயல்ட்டின்னு சொல்றோம் இல்லையா, ராயல்ட்டி லாயல்ட்டி. இந்த அப்படி 2 பேரும் அப்படி ஒன்று இருந்தா குடும்பம் மாதிரி பார்த்துப்பாரா. ரொம்ப அழகா அடுத்தது ஒரு உண்மைக்கு ஒரு கும்பன் சொல்றார், தவமொக்கும் நலம் பயப்பின். எல்லாருக்கும் நல்லது எப்படி பண்ணுவார் அப்படின்னா தபஸ் மாதிரி. நம்ம பணத்தினால நல்லதுன்னு நினைக்கிறோம், 4 பேர் உற்றார் உணர்வினாலும் நல்லதுன்னு நினைக்கிறோம், எல்லாம் கைவிட்டுடும். எது நம்மளை கைவிடாதுன்னா நம்ம நிறைய தபஸ் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க. அந்த தபஸை நம்ம உடல் ரீதியாகவும் சரி பண்ணிக்கலாம், மனது ரீதியாகவும் சரி பண்ணிக்கலாம், பொருளாதாரத்தையும் சரி பண்ணிக்கலாம். தபஸுங்கிறது எதுக்கும் பிரயோஜனப்படும். அப்படி தவமொக்கும் நலம் பயப்பின் சேயோக்கும் முன் நின்று ஒரு செல்கதி உய்க்கும் நீரால். யாரான ஒரு வீட்டுல அங்க வந்து யாருமே அனாதையும் கிடையவே கிடையாதான். அப்படி இருந்தாலும் யாரான வீட்டுல மேல வந்து கிளம்பி போனாங்கன்னா தசரதர் முதல்ல நின்று வந்துருவாராம். நீ வந்து இவருக்கு சொல்லிட்டியா, வாதியாருக்கு சொல்லிட்டியா, நீ வர வேண்டியதுலாம் வந்துருந்தா கட்டையெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் கேட்பாராம். தன்னுடைய குழந்தை வந்து பார்த்துக்கிற மாதிரி வந்து எல்லாம் விசாரிச்சு பண்ணுவார். யாரான தேவைப்படுதுன்னா
நோய் ஒக்கும் எண்ணின் மருந்தொக்கும். இது பல அர்த்தங்கள் சொல்றாங்க. என்னன்னா யார் இப்போ ஒரு நோய்க்கு மருந்து மாதிரி இருப்பார், நோய் போக்குறது. இது ரெண்டா பிரிச்சு சொல்றாரு. நோய் ஒக்கும் யாராவது ஒருத்தர் தப்பா நினைச்சானா அந்த நோய் எப்படி கூட இருந்த விடாம ஒரு வழி பார்த்துடுவோம். துஷ்டர்கள் ஒருத்தர் கிடையாது. அப்படி இருந்தா நோய் மாதிரி படுத்தி எடுத்து அதுக்கப்புறம் மருந்து மாதிரி குணப்படுத்துவாங்க. பனிஷ்மெண்டே ஒரு மெடிசின். தத்த தண்டையான சுத்திய தீங்க. யமதூதர்கள் தான் பாகவத்தில் சொல்லும் போது எதுக்கு தண்டனைக்கு நம்மளாம் எவ்வளவு கூட்டின்னு போறோம்னா இருக்கிற தண்டையில சுத்தம் பண்றதுக்கு தான்ப்பா தண்டனை. இது ஆக்சுவலா எனக்கு புரியல. ஒரு நாள் கேட்டோம், ஒரு அழகா பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ வந்து கார் கம்பெனிக்கு தானே வேலை செய்ய, அங்க நகர டீன்லாம் வரும் இல்லையா, பிளேட்டா வரும். அதுதான் நீங்க ரொம்ப பளபளன்னு கார் ஆக்குனது. அந்த டீம் முதல்ல வரும்போது கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் அப்படி அழுக்கா இருக்கும், கிரீஸ் இருக்கும், கொஞ்சம் அப்பப்போ ரஸ்ட் கூட இருக்கும், அதுல துரு பிடிச்சும் இருக்கும். அதை நீங்க வந்து ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா தெரியல. நம்ம எப்பவுமே ஒரு நகர ஷீட்டாவே பார்க்கக்கூடாது. முதல்ல அந்த நகர ஷீட்டு ரோலருக்குள்ள போட்டு அமுக்குவான், அதுக்கப்புறம் தண்ணியில முக்குவான், வெந்நீர்ல முக்குவான், அமிலத்துல முக்குவான், அப்புறம் ஒரு ஓவனுக்குள்ள போட்டு காய போடுவான், அதுக்கப்புறம் மேல அந்த ஒரு பெயிண்ட் அடிப்பான். அந்த பெயிண்ட் காயத்துக்காக 200 டிகிரிகள் உள்ள போடுவான். நரக வேதனை. வெள்ளம் வந்து பார்த்தா பல ஆறா வெள்ளம் எல்லாரும் டாட்டா கட்டணும். ஏன் அப்படின்னா இந்த தண்டனை, இந்த அமிலத்துல முக்கிறது, அடிக்கிறது, கேட்கறது, இதெல்லாம் எதுக்குன்னா படபடன்னு ஆக்கி ஒரு பிரயோஜனம். அதுதான் யமதூதாலாம் அதை சொல்றோம். நாங்கெல்லாம் எதுக்கு உட்கார்ந்து முக்கிறோம், குத்துறோம்னா அப்பதான் எங்களெல்லாம் சுத்தமாகும். சமத்தா இருந்தா அதெல்லாம் தேவை, நமக்கெல்லாம் அதெல்லாம் தேவை இல்லாதவர்களுக்கு தான் விஷயம். பயப்படாதீங்க. நமக்கு எமன் வந்தா அழகா நம்ம அதை சொல்றாரு, அவங்க கையும் ஒரு தாளத்தை போடுங்க. எமன் வந்து என்னன்னா, வாங்க சார் ஒரு ஆள் குறையறதுக்கு போடுங்க. நிஜமா எமன் தவிர தலைகள் நீதே அப்படின்றாரு. அதனால இங்க அவர் சொல்றார், நோய் ஒக்கும் என்னை மருந்தோக்கும் உணங்கு கேள்வியாய புகங்காடு அறிவொக்கும் எவருக்கும் அண்ணா. இங்க ரொம்ப அழகா சொல்ற. இவர் வந்து இந்த மாதிரி சில பேருக்கு இல்ல, எல்லாருக்குமே இப்படி 10 வச்சு பார்த்தோம் லட்சக்கணக்கான ஜனங்கள் அத்தனை பேரும் அவருக்கு தெரியுமா, யார் என்ன இருக்கா, யாருக்கு எப்ப பர்த்டே எல்லாம் தெரியும். யாரும் வந்து பார்த்தா கரெக்டா விசாரிப்பார். இந்த விஷயங்கள்ல நீங்க எங்க பார்க்கணும்னா நாளைக்கு பார்க்கலாம். ஆசிரமத்தில் லட்சக்கணக்கில் வந்திருக்காரு. மொத்தமா சொல்றேன், ஒரே டைம்ல லட்சமான ஆசிரமம் இது வரைக்கும் பண்ணல, ஆயிரக்கணக்கில் வருவார்கள். ஆனா ஒத்தொத்தரும் போன ஏகாதசிக்கு என்ன பிரார்த்தனை பண்ணாரு? 1/2 மணி இருக்குமா, 2 நிமிஷம், அரை நிமிஷம், சில டைம்ஸ் 10 செகண்ட் அவங்க சொல்லி அவங்க போயிடுவாங்க. போன அப்புறம் அவங்களுக்கு கவலை போச்சு, ஏன்னா கொடுத்தாச்சுன்னா கவலை போச்சு. இப்ப அத்தனை இவருக்குள்ள வச்சிருக்காரு. அடுத்த வாட்டி வரும்போது உன் பையன் படிச்சுட்டா வேலை அப்படின்னு கேட்பார். எப்படி படிக்கிறான்? போன வாட்டியே ஒரு டியூஷன் போகணும்னு சொன்னேன், போட்டியா? கரெக்டா. எப்போ? அந்த அரை வினாடி. அப்போ நம்ம அதெல்லாம் இங்க பார்க்கிறோம். ராமனோட அப்பாவும் அப்படிதான் எவருக்கும் அண்ணான் அப்படிங்கிறார். அவர் அரசாட்சி பண்ணணும்னா அவர் ஏற்றாற் போல 8 மந்திரிகள். 8 மந்திரிகள் அவனுக்கு. யார் யாருன்றார்? திருஷ்டிஹி ஜெயந்தோ விஜய சித்தார்த்தோ அர்த்த சாதகா. சம்ஸ்கிருதம் உங்களுக்கு தெரிஞ்சா அந்தந்த மந்திரி பேர்லயே அவர் என்ன மாதிரியான ஒரு மந்திரி பதவியில் இருக்காருன்னு உங்களுக்கு போர்ட்போலியோ புரிஞ்சிருக்கும். அவர் எந்த அரசவையில் இருக்காருன்னு. அசோகோ மந்திரபாலச்ச சுமந்திரஷ்டாஷ்டமோ பவதி. 8 பேர். ஏன் 8 மந்திரினா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த காலத்துல புத்தி கூர்மை இருக்குல்ல, புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, இது வரைக்கும் பண்ண ஒரு ரிசர்ச்ல இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய புத்திசாலித்தனம் 8 வகைப்படும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா நல்ல ஒரு கண்ணுனால பார்க்கக்கூடிய விஷயங்கள், அது ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் பேரு. அப்புறம் நல்ல அனாலிட்டிக்கலா பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ஸ், இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், நம்ம நாமளே எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ஸ் 8 வகை இருக்குன்ற கரெக்டா அந்தந்த புத்திசாலித்தனத்துக்கு ஒரு அமைச்சரை வச்சிருக்கார். அவரை வச்சுட்டு அவரவர்கிட்ட என்ன மாதிரியான ஒரு மந்திரி சபையில தேவைப்படக்கூடிய ஆலோசனை வேணுமோ அவர்கிட்ட வாங்கிட்டு ஜம்முன்னு அரசாட்சி பண்ணிட்டு இருக்காராம். 8 அமைச்சர்களும் தான் சொந்த பையனா இருந்தா கூட தப்பு பண்ணா எந்த ஒரு இல்லளவும் சந்தேகம் இல்லாம அது தண்டனை கொடுப்பாருலாம். தான் எதிரியுடைய பையனா இருந்தாலும் சத்தியமா இருந்தா அதுல எந்த ஒரு கள்ளத்தனமும் இல்லாம அதை அப்ரிஷியேட் பண்ணுவார்களாம். அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரிகள் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கக்கூடிய தசரதற்கு ஏதாவது வர இருக்க முடியுமோ அப்படின்னா இருக்கே அப்படின்னு. இல்ல, வரையே இல்லாதவன் கோவிந்தன் தான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் தான். தசரதற்கு ஒரு பர என்னன்னா, மன மமலாலப்யமானஸ்ய சுதார்த்தம் நாஸ்தி வை சுகம். நான் கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை. ராஜ்யத்தை பார்த்துக்கணுங்கிறதும் முக்கியம் தான், அது 2வது. ஒரு குழந்தைங்கிறது கொஞ்சத்துக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். உடனே
அப்படி ஆசைப்பட்டது எப்போ தெரியுமோ, அவர் வாழ்ந்த 60,000 வருஷம் ஆயிடுச்சு. அது என்ன கணக்குலாம் நீ கேட்காது, அவரா சொல்லியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. 60,000 வாழ்க்கை சொல்றேன், நான் அப்படியே சொல்றேன். 60,000 வருஷம் குழந்தை இல்லை, திடீர்னு அவருக்கு ஒரு தோணித்தான், நம்ம ஏதாவது ஒரு அஸ்வமேத யாகம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பாப்பங்களை போக்கி ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு வழி தேடுவோமான்னு இப்போ கொண்டுதான். இப்போ கொண்டுதா இதெல்லாம் பாருங்களேன். அதுதான் டைம்னு ஒன்று இருக்கு இல்லை, அதுதான் எல்லாத்தையும் கூடி வரும். இவர் கூடியே சுமந்திரர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருடைய 8 மந்திரியில ஒருத்தர். அந்த சுமந்திரருக்கு இது தசரதர்கிட்ட வரதுக்கு முன்னாடியே தெரியும். அவனுக்கு உட்கார்ந்து இருக்கேன். தசரதற்கு 60,000 வருஷம் ஆச்சு, இந்த எண்ணம் முன்னாடி வரக்கூடாதோ அப்படின்னா வேஸ்ட் கேள்வி. இந்த ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க, அனாவசிய கேள்வி. ஏன்னா எப்போ நமக்கு எழுதியிருக்கோ அப்போதான் புத்தி வேலை செய்யும். கம்சனே கரெக்டான உதாரணம். ஒரு சிம்பிளான விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 8வது குழந்தை தானே ப்ராப்ளம். தேவகியை வேற அனுமானில கூட்டி வச்சுட்டு வசுதேவர் ஒரு அனுமானில கூட்டி வச்சா எங்கேயும் குழந்தை பிறக்க போகுது, அந்த முடிவு எல்லாம் தெரியல. அவன் வேற எதுவெல்லாம் யோசிச்சானே தவிர சிம்பிளான விஷயம் வந்து போயிட்டான். ஏன்னா பகவான் தான் அந்த புத்தியை அந்த டைம் கரெக்டா சரிப்படுத்த. அதனால இங்க பார்த்தா இந்த டைம் தான் பகவான் டிசைட் பண்ணானா, தான் இறங்கணும்னு டிசைட் பண்ண டைம் தான் அவருக்கு இந்த தாக்கே வருவார். இவர் தான் அப்பாவா வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அவர் சொல்ற எல்லாரையும் கூப்பிட்டார். அவருக்கு வசிஷ்டர் வாமதேவர் 2 புரோகிதர்கள், அந்த ஒரு தெய்வீக விஷயத்துக்கு 2 பேர், லௌகிக விஷயத்துக்கு 8 பேர், இந்த மாதிரி தனித்தனியா வச்சிருக்க டிபார்ட்மெண்ட். அறநிலையத்துறைன்னு அந்த மாதிரி வசிஷ்டர் வாமதேவர் 2 பேர். அவரை பார்த்து சொல்ற, நான் இந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கேன். குழந்தை பிறக்கணும்னா நீங்க தர்ம சிந்தனையோட பண்ணுங்க, பகவான பிரீத்தி பண்ணி எனக்கு ஒரு வரன் வேணும் நீங்க நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். உடனே இதுக்கு ஒரு 40,000 வருஷம் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியதானே சொல்லல. அதுதான் நேரம் பார்த்துட்டு இருக்கா, மகான்களுக்கு தெரியும் இப்ப என்ன பண்ணணும். அதனால எஸ்ய தேதார்மிகி புத்தியம் புருஷார்த்தமாகதா ததஸ்துஷ்டோ பவத்ராஜா சுத்வைதத் நிஜவாஷிதம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நீங்க கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு நல்ல விஷயம் நல்ல விதமா புத்தி போயிருக்கவங்களுக்கு நிச்சயமா அதை பண்ணிடலாம் அப்படின்ற உடனே சுமந்திரர் கொஞ்சம் அப்படி அடியே கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்ற உடனே சொல்லும் பொழுது சுமந்திரர் சொன்ன, நான் முன்னாடியே சனத்குமாரர் ரொம்ப சேவை பண்ணி அப்படின்னு வரம் பெற்றிருக்கேன். சனத்குமாரர் சொல்லியிருக்காரு எனக்கு, ஒரு தசரதர்னு ஒரு ராஜா இருப்பார், அவருக்கு நீ கைங்கரியம் பண்ண போற, அவருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் குழந்தை வேணும்னா ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு தோணும் அவருக்கு. அப்போ நீ என்ன சொல்லணும்னா, ரிஷியஸ்ருங்கர்னு ஒரு பெரியவர் இருக்க, பக்கத்துல அங்க தேசத்து ராஜாவா உட்கார்ந்து இருக்க, அவரை வச்சு பண்ண சொல்லணும். சொன்னா கேட்டா சொல்லணுங்கிறது தான் நமக்கு ஆச்சாரம். சிவா நான் அவங்க சொல்லட்டா அப்படின்னு இந்த ஐடியா முடியாத யாரும் இருக்கக்கூடாதாமா. ராஜா கிட்டையும் ஆண்கள் கிட்டையும் கேட்டா சொல்லணுமே தவிர சொந்தமாலாம் எதுவும் அவர் கேட்டாதான் சொல்லணும். அதுதான் அழகு, அதுதான் நம்ம சொல்லுவார். அவர் கேட்கறதுக்கு சாமர்த்தியம் அவருக்கு தெரியாதுதானே. ராஜா கிட்டே அப்படிதான் இருக்கும். இந்த ராஜாவோட பழகிறது எல்லாமே ரொம்ப அழகா ராமாயணம் மற்றும் மகாபாரதத்துல அப்படி எழுதி. மகாபாரதத்துல ஒரு விஷயம் எடுத்து காட்டுற, எனக்கு நம்ம குருநாதர் வியாசர் எவ்வளவு வசந்த விஷயத்த சொல்ற, ஆத்மா சொல்ற, நம்மளுடைய சரீரம் போன அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் என்ன வாழ்வு இருக்கு இதெல்லாம் பேசுறது. இதெல்லாம் புத்தி கெட்டாத விஷயம். அதே மகாபாரதம் என்ன டவுன் டு எர்த் பேசுறதுன்னா, சாதாரண விஷயம் என்ன பேசுறதுன்னா, நீ உன் ஆபீஸ்ல ஒழுங்கா எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் இல்லாம இருக்கணும்னு ஆசைப்பட்டா முதல்ல உன் ஃபாலோ பண்ணு. உன் பாஸோட ஷர்ட்டோட பிராண்டோட ஒரு மாத்து கீழ் பிராண்டை நீ போட்டுக்கோ. அவர் வாங்குற காரை காட்டிலும் கம்மி மாடல் நீ வாங்கு. அவர் யூஸ் பண்ற ஷூவை காட்டிலும் ஒரு கம்மி ஷூவை நீ வாங்கு. அவரை மீறி ஒன்று வாங்குறேன்னு போனாலே உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்குன்ற அளவுக்கு அட்வைஸ் கொடுக்குறது மகாபாரதம். மகாபாரதம் இல்லாத இல்லைன்னு காட்டுறாரு. ஆத்மா பிரம்மம் மாயைன்னு பேசுறாதே மகாபாரதம். நீ வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கணும்னா அது ராஜான்னு சொல்றது, நான் எப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான் வித்தியாசம். விஷயம் ஒண்ணுதான். எந்த அளவுக்கு இறங்கியும் பேச தெரியும் நம்ம முனிவர்களுக்கு, எந்த அளவுக்கு மேல வரக்கூடிய பட்சியம் அதுதான் வித்தியாசம். அதை மதிக்க தெரியாதவர்களுடைய துர்பாக்கியம் அவ்வளவுதான். நமக்கு அந்த பாக்கியம். நீங்க சுமந்திரர் சொல்றார், ரிஷியசிங்கரை கூப்பிடணும். முன்னாடியே சனத்குமார் எல்லாம் சொல்லிட்டாரு. உடனே அவர் சொன்னார், ரிஷியசிங்கர் தானே நம்ம அங்க தேசத்து ராஜா ரோமபாதருடைய மாப்பிள்ள தானே அப்படின்னா. ஆமா அப்படின்னா இந்த கதையும் சொல்ற. ரோமபாதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நம்ம தசரதருக்கு ரொம்ப ஃப்ரெண்டா நண்பரா இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவருடைய அங்க தேசம் இருக்கு நாட்டுல, அந்த அங்க தேசத்துல திடீர்னு வறட்சி வந்து. பொதுவா வறட்சி வந்துருக்குன்னா நம்மளுடைய பாரத கலாச்சாரம் படி ஏதாவது ஒரு மகாத்மா கிட்ட முறையிட்டோம்னா வறட்சி போயிடும். உதாரணங்கள் பல.
நம்ம எல்லாம் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவா இருக்கட்டும், ஞானானந்த சுவாமியா இருக்கட்டும், நம்ம குருநாதரா இருக்கட்டும், எல்லாரும் வறட்சியை ஒரு செகண்ட்ல போக்கியிருக்கா அந்த பிரார்த்தனை பொருள். ஞானானந்த சுவாமி தெரியும் அப்படின்னா ஒரு முறை சுத்தி இருக்கிறவாள்லாம் தப்போவனத்தை சுத்தி நம்ம விழுப்புரம் பக்கத்துல இருக்க தப்போவனம், அந்த திரிவிக்ரம பெருமாளுடைய கோயில் திருக்கோயில் ஒரு பக்கத்துல இருக்கு தப்போவனம், தென்பண்ணையார் ஓடுறது இல்லையா, அங்க சுத்தி இருக்கிற கிராமத்துல ஒரு வாட்டி வறட்சி வந்துருக்கு. உடனே அந்த கிராமத்துக்காரான இவருக்கு அடிப்போட்டு அவர் சொன்னார், நீ இந்த கிணறு வெத்துற வரைக்கும் எனக்கு என் தலையில தண்ணி கொடுத்துருந்தாரு. உடனே ஒருத்தர் எடுத்து ஞானானந்தருடைய அவருக்கு அபிஷேகம் பண்ண கிணறு வற்றி விட்டு ஆகிவிட்டதா அப்படின்ற அழகான தமிழ் பேசுவார். சாமி உள்ள தண்ணியே இல்ல சாமின்னா, ஓ தேவா அப்படின்னா கொட 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 மழை பெட்டாங்க. இது நினைச்சு பாருங்க, மகான்கள் நினைச்சாங்க. அதே மாதிரி மகாராணிக்கு ஒரு வாட்டி பயங்கர வறட்சி. நான் அப்பதான் முதல்ல எனக்கு குருநாதர் தான் தெரியும், அப்பதான் ஞானானந்தர் படிச்சேன். அவர் சொன்னார், ஒரு 108 தீர்த்தம் நம்ம கணக்குல எடுத்து கொடுத்துருந்தார். அங்க இருக்கிற வாழ்க்கையில ஏற்கனவே தண்ணி கம்மியா இருக்கு, வேற இருக்க சில பேர் தோணி தம்பி இல்ல நான் சொல்றதை செய்தார், பலகாலப்பட்டார், உட்கார்ந்தார், கொட்டிலே இருந்தார்கள். அதுக்கப்புறம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அந்த பெருமாளுக்கு ஒரு 108 கலசம் அபிஷேகம் பண்ணினார். ஒரு முறை பெருமாளுக்கு போடும்போது அடுத்த நாளே வெதர் போர்காஸ்ட் கூட அதை நினைச்சு பார்க்கல, தானா வானிலை அறிக்கையெல்லாம் கொட்டிட்டு போயிட்டு ஒரு முறை தனக்கே அவர் பண்ண சொன்னார். அடுத்த நாள் பெரிய மழை வந்து நான் எங்கனாலே பார்த்தேன். அதனால இதுதான். அதே மாதிரி காஞ்சி மகாபெரியவர் ஒரு முறை நடந்த விஷயம் எவ்வளவு தெரியாது, 1982, 83, 84 அந்த டைம். அப்போ ஒரு தார்மீகமா ஒருத்தர் இருந்தார் அரசாட்சியில தமிழ்நாட்டுல. அவர் அதே வறட்சி வந்தது. உடனே அவர் சொன்னார் அந்த முதலமைச்சர் கிட்ட, இந்த மாதிரி காஞ்சி மகாபெரியவர் ரொம்ப நாளா நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, அவர் திரும்பி வந்தார், நல்லா வந்து தோணுச்சுன்னு உடனே கூப்பிட்டார். காஞ்சி மகாபெரியவர் ஆந்திராவில் இருக்கார். அவர் கூப்பிட்டதுனால, அவரே கூப்பிட்டதுனால அவர் நடந்து வர இது நடந்தது. நம்ம குருநாதர் எனக்கு சொல்லியிருக்க கூட இருந்தவர் அந்த புத்தியே எழுதியிருக்கார். அவர் நடந்து வந்திருக்க ஒரு போர்டு போட்டிருக்கு, ஆந்திர பிரதேஷ் பார்டர் என்சிஆர், தமிழ்நாடு உங்களை வரவேற்கிறது. இவர் சொன்னா நம்ப மாட்டேங்குது. இவர் எடுத்து பாதம் வச்சு அடுத்த கணம் தூரல் ஆரம்பிச்சது. 2 அடி வச்சா செம்ம மழை. உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும், 83, 84 எனக்கே ஞாபகம் இருக்கு. செம்ம வெள்ளம் அந்த வாட்சி, மழையே இல்லாம போய் அப்படி ஒரு வெள்ளம். எப்படின்னா மகான்கள் அவருடைய பாதம் ஒரு இடத்துல பட்டுதுன்னா பகவான் சந்தோஷப்படுறான்னு எப்படி தெரியுமா, மழை நல்லா பட்டுதான். அதனால நான் ராமாயணம் அந்த காலத்து புராணம் இன்னி வரைக்கும் நடக்குது. அதனால தான் சொன்னேன், ராமாயணம் புரிஞ்சுட்டா தான் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் ராமாயணம் புரிஞ்சு. அதனால இங்க இந்த ரிஷ்யசிங்கரை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டார். ரிஷ்யசிங்கர் ஒரு பெரிய தபஸ்வி. அவர் எப்படியாவது நாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவருடைய பாதம் நம்ம ராஜ்யத்துல பட்டுதுன்னா சுபிக்ஷா ரொம்ப கூட்டிட்டு வாங்கன்ட்டார். அவ்வளவு ஈஸி இல்ல. அவ அப்பா அவரை கொத்தி வளர்க்க, அவருக்கு ஒரு பெண்களுடைய சகவாசமே இருக்கக்கூடாது, ஒரு பிரம்மச்சாரியா இருக்கணுங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரா, பெண்களே கண்ட காட்டியான் நகரத்துக்கே கூட்டிட்டு போறாரு, கிராமத்திலே வீட்டுல கூட்டி வளர்க்கிறார். அவர் நல்ல தபஸ்வி, அப்படி ஒரு தபஸ்வியா இருக்கார். அவருக்கு தான் ரிஷ்யசிங்கர் மாலை போட்டு பண்ணின்னு நம்ம கம்பன் சொல்றாரு. அவர் கூட்டின உடனே இந்த ராஜா பார்த்தா எப்படி கூட்டினாரு, 4 பேர் நல்லது போட்டா பரவாயில்ல, எப்படியோ கூட்டிடுவா, இல்லைன்னா நம்ம ராஜ்யமே அழிஞ்சு போயிடும் போல இருக்குன்னு என்ன பண்ணாரு, சில பேர் நாட்டியக்காரிகள் சில பேர் அனுப்பிட்டார். இவர் அப்பா இல்லாத சமயம் விபண்டகர் பத்திரமா விட போறாரு, கூட்டிட்டு போறார். இவர்கள்லாம் அந்த பக்கத்துல பூ வைக்கிறார்கள், பழம் வைக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா விபண்டகர் அவர்களை பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் இந்த மாதிரி ஆளை பார்த்ததே இல்லையா, சரி இது வேற ஏதோ உலகத்திலேருந்து வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்சரசு போல இருக்கு, தேவஸ்திரிகள் போல இருக்குன்னு நினைக்கிறார். கிட்ட வந்தோடனே பிரகிருதி அதோட வேலையை காமிச்சுது. உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவர்கள் வீட்டுல ஏதோ சாப்பிட்டார்கள், நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிடணும்னா சரி வரேன்னார். அப்படியே போட்ல அப்படியே தூக்கி போயிட்டாங்க. நேரம் போனாரா, நேரம் அந்த தேசத்துல காலை வச்சார். நான் சொன்ன மாதிரி மழை கொட்டு கொட்டிட்டு ரொம்ப பார்த்தா இப்படி ஒரு நாள் இங்க வந்தாலே இவ்வளவு பெரிய சுற்றி சொன்னா அவரை யாரு விடுவார். அவர் பார்த்தார், அவருக்கு ஒரு பெண் இருந்தா, சாந்தான்னு பேரு. அந்த ஒரு விசேஷங்களை பார்த்து, நீங்க என்னோட குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க இங்கே இருக்கணும், வற்புறுத்தினால அன்புனால அவர் சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ விபண்டகர் வராங்க, பார்த்தா குழந்தைய காணும். உடனே அங்கங்கே கேட்டார்கள், விஷயம் தெரிஞ்சது. ரோமபாதன இடத்துல இருக்காங்க. உடனே கோபம், இப்ப இவ்வளவு பண்ணா இல்லையா, அவர் ஒரு சாபம் வச்சாருன்னா அந்த ராஜ்யமே முடிஞ்சது கதை. இப்ப ரோமபாதருக்கு ஒரே பயம். இவர் என்ன பண்ணாங்கன்னா, வரும்பொழுதே விபண்டகர் தண்ணீர் பந்தல் ஓடி ஆகிறார். எனப்பா என் பேர் எப்படிப்பா தெரியும், தெய்வமே நீதானா அந்த தெய்வம், என் தெய்வத்தை கொடுத்த தெய்வமே, உங்க குழந்தைதான்ப்பா எங்க உள்ள வரும்பொழுது அப்படி மழையை பொழிச்சது, உங்க பேர்ல தான் நாங்க தண்ணி
தண்ணீர் பந்தல் வச்சிருக்கோம், உங்களை தான் நாங்க தெய்வமா கொண்டாடணும். கொஞ்சம் தனிஞ்ச உள்ள போனா ரிஷியசிங்கர் சத்திராலயம் அப்படின்னு இருக்கு. பார்க்க ஆச்சரியம் இருக்கு. அவர் மேலேற ஆனாலும் தான் குழந்தை ஏமாத்திட்டாரோட உள்ள போய் பார்க்கும்போது ராஜா அவங்க நாணயமா அவர் உட்காரத பார்த்து மனசு குழுக்கு எடுத்து குடுகுடுன்னு இந்த ரெண்டு ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு டிபெண்ட் சொன்னார், சௌக்கியமா இருக்க குழந்தை, நான் ஒண்ணு நினைச்சேன், ஆனா தெய்வ சங்கல்பம் வேற நான் புரிஞ்சுட்டேன். நீ கல்யாணம் பண்ணியும் இந்த பிரம்மச்சாரியத்தையும் தவத்தையும் விடாமல் நீ செய்து வா அப்படின்னு ஒரு பெரிய இடத்துல மட்டும் விட்டார். அந்த விசேஷங்கள் உடனே ரோமபாதரை பார்த்து இந்த தசரதர் போறார். நேர போய் ரிஷசிங்கரை வச்சு பண்ணணும்னு ரிஷசிங்கர் வந்தார். இதே மாதிரி சித்திர மாசம் இந்த அஸ்வமேத யாகம்னா ஒரு அஸ்வம்னாலே குதிரைன்னு அர்த்தம். அந்த குதிரை என்ன பண்ணும், ஒரு வருஷம் ஃப்ரீயா விட்டுணும். அது எந்த ராஜ்யம் தான் போறதோ ஒண்ணு அந்த ராஜா அதுக்கு மானியத்தை கொடுக்கணும், இல்லைன்னா சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை கைப்பற்றணும். இந்த மாதிரி ஒரு வருஷம் இந்த குதிரை ஓடிட்டு தசரதர்னாலே 10 திக்கு ரதம் போறதுன்னு அர்த்தம். யாருமே அவர் எதிர்க்கல, சந்தோஷமா எல்லாரும் மானியத்தை கொடுத்துட்டாரு. அந்த குதிரை ஒரு வருஷம் சுத்திட்டு வந்துருக்கு. அதே மாதிரி சித்திர மாசம் ஆரம்பிச்சு ஒரு அஸ்வமேத யாகம் ஆரம்பிக்கலாம். ரிஷசிங்கர் ஆரம்பிக்கிறார். அஸ்வமேத யாகம் ஜாம் நடந்தது. அஸ்வமேத யாகம் நடக்கும் பொழுது அந்த தசரதர் என்ன பண்ணணும்னா, சாமி வீணாநாதன் கேட்டு உட்காரணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு திவ்யமான ஜபம் பண்ணணும், இல்லை கதை கேட்டு உட்காரணும். அவர் என்ன பண்ணார், வீணையை கேட்டு சாமகாரம் இருக்கார். அஸ்வமேத யாகம் நல்லா முடிஞ்சது. முடிஞ்ச உடனே இந்த ரிஷசிங்கர் கொஞ்ச நேரம் கண்ண மூடினார். மூடிட்டு சொன்னார், இனிமே நீங்க அடுத்தது பண்ண வேண்டியது புத்திரகாமேட்டின்னு ஒரு யாகம் இருக்கு, அதை பண்ணா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பிறக்கும், 1க்கு 4 குழந்தை பிறக்கும் அப்படின்ற. வசிஷ்டரும் சந்தோஷப்பட்டு அவர் சொன்ன உடனே பண்ணிடலாங்க. புத்திரகாமேஷ்டி யாகம் ஆரம்பிச்சிருக்கு. இது நடந்துருக்கும் பொழுது இந்த ராமாயணத்தையே நம்ம சேனூர்ல சேர்ந்த ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷர், நம்ம ஸ்ரீ அண்ணாவோட குடஸ்தரவர், அந்த பரம்பரையில் வந்தவர் தான் நம்ம ஸ்ரீ அண்ணா. அவருக்கு பெரியவாச்சான்புரி சுவாமி பெரியவாச்சான்புரி பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தின்னு நம்ம ஸ்ரீரங்க பெருமாளுடைய நம்ம ரங்கநாயகி தாயாரே அவருக்கு பட்டம் கொடுத்தாருன்னா பார்த்துக்கோங்க. அவர் என்ன பண்ணார், எல்லா பாசுரங்களையும் வச்சு 4000 பாசுரத்தை வச்சு அதுல அங்கங்க வார்த்தைகளை வச்சு பாசுரப்படி ராமாயணம் எழுதினார். இப்ப ராமாயணத்தை ஆழ்வாரோட ஈரச்சொல்லை தவிர வேற எந்த சொல்லும் இல்லாம சொல்லணும்னு ஆசைப்பட்டார். ஆழ்வார்களுடைய வாக்கை வச்சுட்டே ஒரு ராமாயணம் எழுதிட்டார். அதுக்கு பாசுரப்படி ராமாயணம்னு பேரு. நீங்கள்லாம் சேங்கூர் கோவிலுக்கு போனீங்கன்னா அது அழகா ஒரு கருங்கல்ல அதை பதிச்சிருக்க வெள்ளம் அவசியம் நீங்க பார்க்கணும். அது சொல்ற தேவர்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒரு காலில் ஒரு இடம் நடந்தது. தேவர்கள்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, அவருக்கு வர வேண்டிய அபிர்வாகம் இந்த ராவணனே மொத்தமா வாங்கி போட்டு வச்சுடுறானா, அவரை போட்டு பிராணனை வாங்குறாராம். இந்த ராவணன் போட்டு இந்த தேவர்கள் எல்லாம் பிராணனை வாங்குறான். யாராலும் இந்த தேவர்கள் எல்லாம் இப்போ தேவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவனுடைய சிம்மாசனத்துக்கு படிக்கட்டு மாதிரி படுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படி இருக்கக்கூடிய தேவர்கள் தாங்காது அப்படின்னு அலைக்கடல் அலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய்ப்போ ஆவாரார் துணை என்று துளங்கும் நல்ல அமரர் உயர்த்தீர ஒரு சமுத்திரத்துல அப்படி சிங்காகக்கூடிய ஒரு கப்பல் மாதிரி தேவர்கள்லாம் தவிக்கும் பொழுது ஆவாரார் துணை என்று துளங்கும். எனக்கு யாரு துணை, நமக்கு யார் துணை அப்படின்னு பாடலாம். ரொம்ப பதப்பதச்சு பிரம்மா கிட்ட போகும் பொழுது நல்ல அமரர் உயர்த்தீர, அவர்களுடைய துயர் தீர்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பகவானே ஆகிருப்பான். இந்த பிரம்மாவை பார்த்து இவர்கள் சொன்னார்கள், ராவணன் உங்ககிட்ட இருந்து நல்ல வரங்கள்லாம் வாங்கிட்டான். அந்த ராவணன் உங்ககிட்ட இருந்து நல்ல வரங்கள்லாம் வாங்கிட்டு இனிமே கந்தர்வர்களால தேவர்களால யக்ஷர்களால யாருனாலும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னா. ஆனா ராவணன் மனுஷனை மதிக்கலையும். அவன் நினைச்சா மனுஷனால என்ன பண்ண முடியும்னு நினைச்சான். அதனால மனுஷனை தவிர எல்லாராலையும் எனக்கு சாகக்கூடாதுன்னு கேட்டுட்டான். உடனே பிரம்மாவை பார்த்து சொன்னார்கள், மனுஷனாலதான் இனிமே அவனுக்கு வதம்னு சொல்லியிருக்கு, யார் மனுஷன் வர போறா என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏன் மனுஷனால சாவு வேண்டாம்னா, அவனுக்கு மனுஷனா கொசு மாதிரி யாரான்னு பார்த்து கொசு பேச ஒரு ஆயுதம் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. கொசு ஒரு கோடு போட்டா போச்சுன்னு நினைப்போம். அந்த மாதிரி நினைச்சா மனுஷன். அதனால இந்த பிரம்மா கிட்ட இதெல்லாம் சொன்ன உடனே பிரம்மா பார்த்தா நமக்கெல்லாம் ஒரே கத்தின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தவால் ஹரி நின்றுட்டார். शंख चक्र गदापाणिः पीतवासा जगत्पतिः ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு வயாகோ மகாத்மதி. ஒரு மின்னல் மாதிரி பிளிச்சு நடிச்சுதான் சங்கு சக்கரம் கத பத்மத்தோட அழகான தாமரை கண்களோட கிரீட்டத்தோட குண்டலத்தோட தோள்வளையோட கைவளையோட அழகான பீதாம்பரத்தோட பத்ம சரணத்தோட சிரித்த முகத்தோட பொறுமையான நாசியோட குண்டலத்தோட பகவான் சிரிக்கிறான் நிற்கிறான். அந்த
இந்த விஷயத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் வராத பகவான் தனக்கு காரியம் அவனா பட்டு கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு இப்போ அவதாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா இந்த தேவதெல்லாம் தத்துக்கு தவறான ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட போகுதுன்னு அவசரப்பட்டு பகவானுக்கு நின்றுட்டானா. வேலைக்கு சொன்னேன் கிருப்பையினால வந்து கஷ்டப்படுறவா அப்படின்னா பகவானுக்கு கருணை ஜாஸ்தி, தானும் அவதாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான், வந்துட்டான். எப்படி இருக்கு பகவானை பார்த்தான்னு ஒரு அழகான இந்த மாதிரி வார்த்தை தமிழ்ல யார் சொல்ல ஆழ்வார்கள் தவிர கம்மநாட்டு ஆழ்வார்கள் தான் சொல்ல முடியும். கருமுகில் தாமரை காடு பூத்து அப்படின்னு. ஏன்னா ஆழ்வார் என்ன பண்ணிருக்கு, நம்ம ஆழ்வார் ரொம்ப பிடிக்கும். நம்ம குருநாதருக்கும் நம்மளுடைய ஸ்ரீ அண்ணாவுக்கு இந்த நாமக்கல் விதேசம் விதேசம் பாடினாங்க திருமங்கை ஆழ்வார், அவருக்கும் இஷ்டம் இருக்கு. அவ வாழ்க்கை ஒரு ஆழ்வார்கள், எல்லா ஆழ்வாரும் பிடிக்கும், இல்ல சில பேர் ரொம்ப மயக்கிற ஆழ்வார்களா இருக்கும் சில பேருக்கு. அதனால அவர் சொன்னார் கைவண்ணம் தாமரை போரும். கைவண்ணம் எப்படி இருக்குன்னா தாமரை மாதிரி. அப்புறம் அவர் சொன்னார் கண்கள் அப்படின்னா அரவிந்தம், அரவிந்தம்னாலும் தாமரை, பொண்ணுன்னா தாமரை தாமரைன்னு சொல்லி கடைசியில பாதம் வரும்பொழுது அடியும் மகத்தே, அடிக்கு வேற பேர் மறந்து போயிட்டு சொல்லி அடியும் அதுதான்ப்பா அப்படின்னாரு. உடனே கம்பன் பாட்டார் எல்லா ஆழ்வாரும் கண்ணு தாமரைன்றா, முகம் தாமரைன்றா, வாக்கு தாமரைன்றா, கை தாமரைன்றா, கால் தாமரைன்றார். அதனால மொத்தம் என்ன சொல்லிட்டார், கருமுகில் தாமரை காடு பூத்து. ஒரு தாமரை காடா பகவான் அங்கங்க தாமரை பூத்திருக்கான். இந்த கண்ணு காது மூக்கு எல்லாமே தாமரையா இருக்கு. நீடு இடுச்சுடர் இருபுறத்தி ஏந்தி ஏந்து அலர் திருவோடும் புலிய ஓர் செம்பன் குன்றின் மேல் வருவது போல் காலழன் மேல் வந்து தோன்றினான். ஒரு பெரிய குன்றத்து மேல அந்த தகதகன் சூரியன் வரா மாதிரி கருடாழ்வார் மேல அப்படி பகவான் வந்து நின்றுட்டானா. நீ கேட்டார் பகவான், பகவான் இப்போ தான் மனுஷனா அவதாரம் பண்ண போறோம்ன்றது எப்படி பண்றாரு. உடனே பகவான் சொன்னாருமா, நீ கவலையப்படாது, என்ன உனக்கு கஷ்டம், ராவணன் தானே கஷ்டம், கவலையப்படாது, நான் நிச்சயமா ராவணனை கூண்டோட அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ராவணன் எப்படி மதம் பண்ணுறது அப்படின்னு கேட்க பகவான். இதே பகவான் ஏற்கனவே லட்சுமியோட அத்தனையும் பிளான் பண்ண பகவான் இப்ப எதற்காக பிரார்த்தனை பண்ணா நல்லா தெரிஞ்சு அதுக்காக வரம் கொடுக்க வந்த பகவான் இப்ப மனுஷன் மாதிரி ஆட்கள் நாடகம். ஆமா இதோ ராவணன் நீ யார் எடுத்தார், எந்த ராவணன் இந்த பகவானுக்கு வாயு காப்பானாக இருந்து பகவான் ஏற்கனவே நீ 3 வாட்டி கீழே இறங்கி நானே உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன அந்த பகவான் கிரண்யகசிபுவும் இரண்யாட்சனா ஆகும் பொழுது வராக அவதாரமும் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர்களை கிளப்பி 1-2 பாக்கி இருக்கு, அடுத்தது நீ ராவணனாவும் கும்பகர்ணனாவும் போற, நான் ராமராவ உன்னை காப்பாத்துறேன்னு சொன்ன அந்த பகவான் தேவர்களை பார்த்து கேட்கிறான்னா, அம்மா இந்த ராவணன் யாரு, அவன் எப்படி பண்றது, தேவர்களுடைய நம்ம உள்ள பகவான் அட்வைஸ் கொடுத்தா எப்படி அல்வா மாதிரி இருக்கும் இல்லையா, சாதாரணமாக அட்வைஸ் கொடுத்து நம்ம கூட்டிக்கணும். குருநாதரே பார்த்து என்ன பண்ணலாம்னா அவனுக்கு தெரியாததான் அவன் போனவே போனான். அதுதான் மாயை, அதுதான் நாடகம். என்னதான் அவங்க சொல்றேனே, நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா நமக்கு தெரியும் அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுதான் நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா அவர் அப்படிதான் மயக்கி வச்சிருக்காரு எல்லாருமே. ராமரா இப்பவே ஆயிட்டாரு. இந்த ராம என்ன பண்றோம் அப்படின்னா அவர் சொல்றார், ஜா அனநபி சுராணேவம் லட்சணம் வச்சனம் அப்ரவீத். அவன் யாரு எப்படி கொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே இந்த தேவர்கள் சொன்னார், அந்த வேலை கேட்டுச்சுவான், அவனை வந்து யாராலையும் பண்ண முடியாது, தேவர்கள் ஆட முடியாது, யக்ஷர்கள் ஆட முடியாது, கந்தர்கள் ஆட முடியாது, சித்தர்கள் ஆட முடியாது, சாரணர் பெரிய சொல்லிட்டு மனுஷனாலதான் முடியும், அதனால தயவு செஞ்சு நீ மனுஷனா வரணும் அப்படின்னு. உடனே பகவான் நினைச்சானா, என்னடா இதெல்லாம் முக்கிய கடைசியில மனுஷனா வரணும் சொல்றான்னு நினைக்கலையா, சந்தோஷப்பட்டாரா. பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் அப்படின்ற தன்னுடைய அப்பாவா தசரதனை நிர்ணயித்தார். நம்ம அப்பா யாரு, நம்ம அம்மா யாரு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆனா பகவானா இருக்கிறதுனால இவர் தான் அப்பா, இவர் தான் அம்மா, இவ்வளவு நாள் வாழப்படும் எல்லாம் சொல்லிட்டு வர ரொம்ப அழகா அதை சொல்லுவார். நம்ம பிறந்துட்டோம் அதனால வாழறோம், சில அவதார புருஷன் வாழறதுக்காகவே வந்து பிறக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். நான் வந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, இந்த நரசிம்ம அவதாரம் மாதிரி வந்தோம் போனோம்னா நான் போகமாட்டேன். 10 வருஷ சகஸ்ராணி 10 வருஷ சதானி 11,000 வருஷம் இருந்துட்டு தான் போக போறேன். ஏன்னா இப்போ வாமன அவதாரம் எடுத்தார், அவர் தேவ அவதாரமா போயிட்டு, அதுக்கு பின்னாடி நரசிம்ம அவதாரம் எடுத்தார், வராக அவதாரம் எடுத்தார், ஆமேந்திர அவதாரம். இதெல்லாம் தர்மத்தை வந்து ஃபாலோ பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஸ்கோப் கிடையாது. மனுஷனா பிறந்தாதான் தர்மத்துல நிற்க முடியும். அதனால ராமருக்கே என்ன ஆசைன்னா இந்த தர்மத்தை ஒரு 11,000 வருஷம் அனுஷம் பண்ணி சந்தோஷம் பண்ணிக்கணும்னு ஆசை. ரெண்டாவது என்ன ஆசை, இப்போ சில ஏதாவது ஒரு மரம் வெட்டினா திருப்பி ஒரு 10 வருஷத்துக்கு திருப்பி கொடுத்துதுன்னா திருப்பி போய் அந்த மரத்தை பார்த்துக்கணும். அதனால அவர் பார்த்தா ராவணனை அழிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு சின்னதெல்லாம் கலங்கக்கூடாது, 11,000 வருஷம் கரெக்டா பார்த்துட்டு கலங்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதனால தேவர் இப்படியே சொல்லிட்டார், 11,000 வருஷம் இருப்பேன்.
இருந்துட்டு பண்றேன்னு சொன்னார். சொன்ன உடனே அங்க கீழே என்ன நடக்கிறதுன்னா புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்துருக்கு. அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்துருக்கும் பொழுது அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்துல இருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு உருவம் வந்துதான். நல்ல கார் மேய்க்கிற மாதிரி கருகரு கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கு. அது ஏதோ ரெட்டு கலர் வஸ்திரம் உடுத்திட்டு இருக்கா. தங்க பாத்திரமா வெள்ளி முடியா அதுல ஒரு பாயசம் இருக்கு. நம்ம ஆத்துல பண்ணக்கூடிய சேமியா பாயசம் மாதிரி இல்லையா, இதெல்லாம் தேவலோகத்துல இருக்கக்கூடிய திவ்யமான பாயசம். உடனே அது கொடுத்த உடனே அந்த தசரதர்கிட்ட கொடுத்து இது உன் மனைவிகளுக்கு கொடு, யாரெல்லாம் இதை சாப்பிடுவார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு பிரசாதம் இருக்கு. உடனே தசரதர் பார்த்தார். முதல்ல எடுத்த உடனே ஒரு பங்கெடுத்தார். கௌசல்யா அம்மா கொடுத்தார். அப்புறம் பார்த்தார் கைகேயி கொஞ்சம் கொடுத்தார். சுமித்திரை கொடுத்தார். சுமித்திரை 2 வாட்டி கொடுத்தார். கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, சுமித்ரா. சுமித்திரைக்கு 2 போர்ஷன் கிடைச்சது. கைகேயிக்கும் கௌசல்யாவுக்கும் 1 கிடைச்சதுன்னா எந்த அளவுக்கு அந்த பிரசாதம் வேலை செய்யறதுன்னா, எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அது வேலை செய்யறதுன்னா பார்த்துக்கணும். அது பர்ஃபெக்டான பிரசாதம். இதே பிரசாதம் தான் மகான்களும் கொடுத்து கொள்றதுக்கு தான் இருக்கும். ஒரு ஞானந்தருடைய கதை சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபேமிலி போச்சான். பொண்ணுக்கு தான் பிள்ளை கல்யாணம் ஆகணும்னால ஆள் என்ன ஞானானந்தர் வந்து போனாங்க. இது நடந்த கதை நம்ம குருநாதர் எழுதி நினைவில் நிறுத்துன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த ஸ்டாலின் படிக்கணும். அதுல அந்த குடும்பம் போச்சு. ஞானானந்தர் பார்க்கும் இந்த பையனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் மகான்களாக போறாங்க. அதை போய் அவர் சொன்னேன் அப்படின்னு ஒரு அசுரத்தை வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மாவுக்கு பர்ஃபெக்ட் ஸ்ரத்தை. அவங்க நமஸ்காரம் பண்ண உடனே அந்த குழந்தைகிட்ட ஒரு பழத்தை கொடுத்து திருமணம் நடக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பையன் என்ன பண்ணா, ஆமா ஒரு பழம் கொடுத்தா 2 கல்யாணம் நடக்கணும் தான் தங்கைகிட்ட கொடுத்தான். அந்த தங்கை 6 வயசு கம்மியா இருக்கு. அந்த தங்கை இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டா 15 நாள் இந்த தங்கைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி முடிச்சு போயிடுச்சு. இந்த பிள்ளைக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகல. ஏன்னா கல்யாணம் ஆகும்னு ஒன்று கொடுக்கும் பொழுது இப்போ ஒரு பலன் கொடுத்தாச்சு. அவனுடைய தலையெழுத்து அவருடைய தபஸை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா அவன் அந்த பழத்தை சாப்பிடாம கழிக்கணும். இதே தானே நம்மளுடைய மகாத்மியத்துல ஆத்மதேவன் அப்படிங்கிறதுனா குந்தலின்னு அவன் வைத்து ஒரு பெரிய யோகீஸ்வரர் பழம் தான் கொடுத்தார். அவர் சாப்பிட்டுருந்தான்னா அழகான ஒரு சத்புத்திரன் பிறந்ததுமா. அவளுக்கு தான் பிறக்க வேண்டியவன் கோகர்ணன். ஆனா அவன் என்ன பண்ணிட்டா, மாட்டுக்கு போட்டா. கடைசியில மாட்டுக்கு ஒரு சாது பிறந்ததுன்னு வருது இல்லையா. மகான்களுடைய தெய்வத்துடைய பிரசாதத்தை எப்பவுமே அவமதிக்க கூடாது. அது பண்ண வேண்டிய வேலையை அது பண்ணும். அவமதிச்சோன்னா அதுக்கான அபராதத்தை நம்ம தான் கட்டியாகணும் இல்லையா. அதனால அந்த பிரசாதத்தை கொடுத்தார். கொடுத்து அந்த அந்த ஒரு வெள்ள வரக்கூடிய அந்த யக்ஷன் சொல்றானா, பார்வேந்தே இப்பாத்திரத்தின் பவித்திரமான பாயசத்தை வாரியார்கள் பருகினால் புத்திரவதி ஆவா அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டார். உடனே எல்லாருக்கும் கொடுத்தார். கொடுத்த உடனே ததோ யஜ்ஞே சமாப்தியே ருதூனாம் ஷட் சமத்யயு. இந்த யஜ்ஞ சமாப்தமாச்சு. எல்லாரும் அந்த பாயச பிரசாதத்தை சாப்பிட்டா கரெக்டா 6 ருத்துக்கள் 12 மாசம் போச்சு. 12 மாசம் போன அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 6 காலங்கள் 6 பருவங்கள் போன அப்புறம் 1 வருஷம் ஆன உடனே ததஸ்ய துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ கிரகேஷு கர்கடே லக்னே வாக்வதா பிந்துநாசக ப்ரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம். கரெக்டா 12 மாசம் முடிந்தது. 12 மாசம் முடிஞ்ச உடனே சுக்லபக்ஷ நவமி புத்தவாரம், அந்த சித்திர மாசம், அபிஜித் முகூர்த்தம், புஷ்ய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். நம்ம சாட்சாத் ராமபிரான் வாசுதேவ ஸ்வரூபனான ராமபிரான் இந்த கௌசல்யைக்கும் தசரதற்கும் அவதாரம் பண்ணார். ராமஜனனம் ஏற்பட்டது. அடுத்த நாள், அதாவது இன்னைக்கு பரதருடைய ஜெயந்தி, நாம ஜெயந்தி தான் இன்னைக்கு, பரத தசமி. அடுத்த நாள் புஷ்ய நட்சத்திரம், பரதர் பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கோட அவதாரமா ஞானஸ்வரூபமா பரதர் பிறக்கிறார். அடுத்த நாள் ஆயுள்ய நட்சத்திரத்துல 2 ட்வின்ஸ் இரட்டை பிறக்கிறது. லக்ஷ்மண ஆழ்வாரும் சத்ருக்ன ஆழ்வாரும் பிறக்கிறார். சுமித்திரைக்கு பிறக்கிறார். கைகேயிக்கு பரதன் பிறக்கிறார். கௌசல்யக்கு ராமச்சந்திர பிரபு பிறக்கிறார். இந்த ரொம்ப அழகா எல்லாம் பிறந்த உடனே அந்த பண்ண வேண்டிய ஜாதகர்மாக்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம வசிஷ்டர் ஒரு 11 நாட்கள் பிறகு இவர்கள் தொட்டில இட்டு நாமகரணம் பண்ண போறார். நாமகரணம் பண்ணும் பொழுது ரொம்ப அழகா ஒருத்தருக்கு என்னென்ன நாமம் வச்சாருன்னு கம்மநாட்டாளர் சொல்றார். அழித்தருள் மெய் பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் நன்றே. பொதுவா தமிழ்ல எல்லாம் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நம்ம குருநாதரே சொல்லும் போது நீர்நிலை இருக்குல்ல, தண்ணி இருக்கக்கூடிய இடம், குளம்னா அதுக்கு அர்த்தம் வேற, குட்டைனா அதுக்கு அர்த்தம் வேற, நதினா அதுக்கு அர்த்தம் வேற.
ஏரினா அதுக்கு அர்த்தம் வேற. எல்லாம் தண்ணி தண்ணி, ஏரியா குட்டையா குளமானா. குளிக்க பயன்படுவது குட்டைன்னு பேரு, குடிக்க பயன்படுவது குளம்னு பேரு. ஏரினா நீர்ப்பாசனத்துக்கு ஏர் உருவதற்கு பயன்படக்கூடிய நீர்நிலைக்கு ஏரின்னு பேரு. நகரக்கூடிய தீர்த்தத்துக்கு நதின்னு பேரு. அதனால ஒண்ணுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா. கொடுத்தலுங்கிறதுக்கு 3 இருக்கு. தந்தான்னு சொல்லலாம், கொடுத்தான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஈந்தான்னு சொல்லலாம். ஆனா இந்த ஈந்தான்ற சொல்ல ரொம்ப டேஞ்சரான சொல்லு. யாரு மேல் இடத்துல இருந்து கீழ் இடத்துல கொடுக்கறதுதான் ஈதல்னு பேரு. எல்லாருக்கும் ஒரு ஈதலே ஈதல்ன்றோம் இல்லையா. அதனால இந்த ஈந்தலன்னு ஏன் சொல்லணும், இப்போ ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று இருக்கு. நம்ம நாட்டாளர் அப்படின்னா போட மாட்டாரு, அவர் எங்கேயாவது ஒரு கொடியை வைப்பார். இங்க வசிஷ்டர் ஒரு மகாத்மா, இதோ தெய்வம். இப்போ தெய்வத்துக்கு பேரை கொடுக்கலாம், தெய்வத்துக்கு பேர் தந்தனன்னா பரவாயில்ல, ஈந்தனன் அப்படின்னு என்ன ஒண்ணு சொல்றாருன்னா, ராமருக்குன்னு ஒரு பேர் இல்லையா. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய 1000 பேரும் ராமருக்கு பேரும். இப்ப எல்லாமே அவர் பேர்னா அவருக்கு ஒரு பேரே இல்லைன்னா இப்ப என்ன கூப்பிடுறது அவரை. அதனால பேரையும் ரூபத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள், சாஸ்வதமான பெரும்பொருளுக்கு சாஸ்வதமான பேரை இவர் தான் கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா இவருக்கு பேரே இல்ல பாவம். ஏன்னா எல்லா பேரும் அவர் பேருங்கிறதுனால அவருக்குன்னு ஒரு பேர் இல்லை. விளையாட்டுக்கு ஒரு திருவிளையாடல் கூட சொல்லுவார்கள், இந்த தருமியை பார்த்து கேட்பாராம், இது எங்க உங்களுக்கு வீடு அப்படின்னா, எல்லாமே வீடு நடு ரோட்ல இருக்கிறது போல இருக்குன்னா. கடைசியில பகவானுக்கு வீடுன்னா என்ன வீடு, எல்லாமே அவன் வீடுதான், இருக்க இல்லாத கடை இருக்கான்னா அப்போ இல்லவே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா. அதனால ஈந்தனன் பகும் நிசந்தி நாமானி ரூபானிச்ச சுதசியத்தைன்னு கிருஷ்ணருக்கு பேர் வைக்கும் பொழுது அங்க கர்காச்சாரியர் சொன்னார், உங்க குழந்தைக்கு என்ன பேர் வச்சது, எல்லா பேரையும் அவன் பேருப்பா, ஆனாலும் கஷ்டப்பட்டு ஒரு 3 பேரை கொடுத்தாராம். ராமன் என்ற பெயர் ஈந்தனன் அன்றே, வரதன் என பெயர் பண்ணினன் அன்றே, இலக்குவன் என இசைத்தனன் அன்றே, சத்ருக்னன் என சாற்றினன் நாமம் அப்படின்னு இந்த 4 குழந்தைகளுக்கு அழகா நாமம் சொல்லி, லக்ஷ்மணர் ராமர் நடுவுல பரதன். இன்னைக்கு பரதன், நாளைக்கு தான் லக்ஷ்மணருடைய ஜெயந்தி, நாளைக்கு தான் சத்ருக்னன் ஜெயந்தி. சுமித்ரா மாவட்டனுடைய பாக்கியம் பாருங்க, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு குழந்தையும், பாகவதனான நம்ம பரதாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ண 2 குழந்தையும் பெற்று எடுத்தாள். அப்படிப்பட்ட சுமித்ரதான் பரமஞானி. லக்ஷ்மணர் பார்த்து என்ன வார்த்தை சொல்றா தெரியுமா, ராமர் கிளம்பி போயிருக்கார், ராமர் திரும்பி வரலன்ற ஒரு நியூஸ் எனக்கு எப்போ வரும்னா, நீ வரமாட்டேன்ற நியூஸ் அப்புறம் தான் அந்த நியூஸ் எனக்கு வரணும். நீ போனா ராமர் வந்தா வா, ராமர் வரலன்னா அவரோடய கிளம்பிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஞானி பாகவதாய் தீர மாதா நம்ம சுமித்ரன். அவர் தனியா நிற்கிறாங்க, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றதே சுமித்ரா தான். கௌசல்யக்கும் நம்ம தசரதருக்கு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றது சுமித்ரா. அப்படிப்பட்ட சுமித்ரனுடைய பாக்கியம். இந்த ஒரு ராமர், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் இல்ல பரதர், அப்புறம் லக்ஷ்மணர் சத்ருக்னன் இல்லையா. ஆனா லக்ஷ்மணன் ஒரு ராமனும் ஒரு ஜோடியாம், அந்த பரதரும் சத்ருக்னும் ஒரு ஜோடியாம். இப்ப தொட்டு வைக்கும் போது இங்க ராமர் வச்சார்கள், இங்க பரதர் வச்சார்கள், இங்க லக்ஷ்மணர் வச்சார்கள், இங்க சத்ருக்னன் வச்சார்கள். ராமரோ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஆடுறார், லக்ஷ்மணரோ வீல்னு கத்துறார். உடனே எல்லாருக்கும் புரியல, ஏன் கத்துறது தூக்கி பார்த்தா, இந்த பால் பார்த்தா ஒன்றும் வசிஷ்டர் சொன்னாங்க, குக்கரை மாத்தி மாத்தி போட்டோடனே ஜம்முன்னு லக்ஷ்மணன் சாம சிரிச்சு உட்கார்ந்து ராமன் கட்டுண்டு உடனே சொன்னா, லக்ஷ்மணன் இவரை கைங்கரியம் பண்றதுமே வந்திருக்க, ஏன்னா சேஷம் லக்ஷ்மணன் மிச்சதே அப்படின்னு. ஆதிசேஷனா எப்பவுமே பகவானுக்கு படுக்கையா இருக்கக்கூடிய லக்ஷ்மணரை பிரிஞ்சு ராமனுக்கு தூக்கம் வராது. சில பேருக்கு அந்த தலகாணியில தூக்கம் வராது, போற இடத்துக்கெல்லாம் அந்த தலையை தூக்கி திடீர்னு போயிட்டு பாருங்க. அந்த மாதிரி ராமருக்கு தூக்கம் வரும்னா அவர் தலகாணி அந்த லக்ஷ்மணன் தூக்கமே வராது. அதனால காட்டு போனாலும் கூடயே வர வேண்டியிருக்கு. தலகாணி தூங்காது, தூங்குறவர் தலானியில தூங்குவார். லக்ஷ்மணர் 14 வருஷம் தூங்கவே ராமன் கைங்கரியமே. இப்படி 4 பேரும் பக்கத்துல தொட்டில போட்டாராம். ரொம்ப அழகா அங்க இருக்கக்கூடிய அந்த ராஜ மாதாக்கள்லாம் இந்த தொட்டில அழகா போட்டு அழகா ஆட்டுகிறார்கள். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோமுடிகள் சிந்து வித்தாய் செம்புஞ்சே, அரண் அண்ணினன் மாமதி குடை சூழ் கனபுரத்தன் கருமணியே, என்னுடைய இன்னுதே பகவனே காலே வாழ்வார். ஆரம்பிக்கும் பொழுது கோசலைத்தன் மணிவழி வாய்த்தவனேன்றார். பாட பாட தானே கோசலியா வாழி என்னுடைய இன்னமுதே பாகவனிய காலேலோ அப்படின்னு அந்த தாலாட்டு பாடுறார். ராமபிரானும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருக்னனும் அற்புதமா அந்த ஒரு ஊஞ்சல்ல பொண்ணு ஊஞ்சல்ல இந்த தாலாட்டு பாடி அழகா கஷ்டம் சர்வத்திர